எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம இப்ப பார்க்க போறது பார்த்தோம்னா ஒன்பதாவது, அதாவது 9வது இயல் தான் பார்க்க போறோம். ஏன்னா ஏற்கனவே நாம 8 இயல் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம 9வது இயல்ல இருந்து பார்க்க போறோம். ஸோ இன்னும் 2 இயல் தான் இருக்கு. ஸோ டக்குன்னு நம்ம முடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் 9வது இயல் என்ன பார்க்கலாம். அம்மானை, சீவக சிந்தாமணி, தமிழக விளையாட்டுகள், நண்பன், இலக்கணத்துல பார்த்தோம்னா பகாபதம், பகுப்பதம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம போய் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அம்மானை பார்த்தோம்னா எழுதுனது சுவாமிநாத தேசிகர் அப்படின்றவர் தான் இந்த அம்மானை எழுதியிருக்காங்க. ஸோ ஓகே, பாடல் பார்க்கலாம். வீரநெடு வெல்வேல் வியஞ்செந்தில் எம்பெருமான், பாரில் உயிரெல்லாம் படைத்தனன்கான் அம்மானை, பாரில் உயிரெல்லாம் படைத்தனனே யாமாகில், ஆரணங்கள் 4 அறிவனோ அம்மானை, அறிந்து சிறை அயனு காக்கினன் கான் அம்மானை அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிநாத தேசிகர் பாடிக்காரு. சோ நம்ம இதோட பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒளி பொருந்திய நெடிய வேலை ஏந்திய வீரனும் பெருமை பொருந்திய திருச்செந்தூரில் விளங்குபவனும் ஆகிய முருகப்பெருமான் உலகில் உள்ள உயிர்களை எல்லாம் படைத்தனன், உலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் படைத்தவனே ஆனாலும் அவன் 4 மறைகளையும் அறிவானோ, அவன் இவற்றையெல்லாம் அறிந்ததை நான்முகனை சிறையிலிட்டனன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிறப்பு நயம் என்ன பார்த்தோன்னா, அம்மானை அப்படின்றது ஒரு வகை காய் விளையாட்டு. என்னது ஒரு காய் விளையாட்டு. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்ல கேட்டனா ரொம்ப முக்கியமானது, ஒவ்வொரு லைனுமே பார்க்கணும். இது என்ன இது ஸ்டேட்மெண்ட்ல தனியாக ஒரு இது ஒரு காய் விளையாட்டு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா, இது பெண்கள் விளையாடுவதற்குரியது அப்படின்ற மாதிரி போட்டுட்டு அப்படியே கன்னியஸா பெண்கள் 3 வட்டமாக உட்கார்ந்து கொண்டு கல்லை மேலே எரிந்து பிடித்தாடுவது அம்மானை விளையாட்டு. இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அங்கனம் ஆடுங்கால் முதலாமவர் இரண்டாமவரிடம் ஒரு கருத்தை கூறி தொடங்க, இரண்டாமவர் பார்த்தோம்னா 3ஆமவரை அதை பற்றி வினவ, 3ஆமவர் அதை விடை கூறி முடிப்பதாக அமைந்த ஒரு சுவையான உரையாடல் விளையாட்டு. ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்க. இதுல ஏதோ ஒரு விஷயத்த மட்டும் மாத்தி அப்படியே ஸ்டேட்மெண்ட் எது தப்பு எது கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பேராகிராஃப் இது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, அம்மானை ஒரு காய் விளையாட்டு. காய் விளையாட்டுனா மேக்ஸிமம் பெண்கள் விளையாடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இது பெண்கள் விளையாடுறதுக்குரியது. ஸோ பெண்கள் 3 பேர் வட்டமாக உட்காந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம அஞ்சாங்கல் நாங்கள் சொல்லுவோம் இதை. ஸோ கல்லை மேலிருந்து பிடித்தாடுவது அம்மானை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்கனம் பார்த்தோம்னா ஆடும் கால் முதலாம் அவர் என்ன பண்ணுவாங்க, 2ஆம் அவங்க கிட்ட ஒரு கருத்தை கூற சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட். அந்த 2ஆவதவங்க என்ன பண்ணுவாங்க, மூன்றாவதா ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட அதை பத்தி கேட்பாங்க. கேட்கும்போது அந்த 3ஆவதா உட்காந்துட்டு ஆடுறவங்க பார்த்தோம்னா அதுக்கு விடை கூறி முடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆடுறது தான் அம்மானை அப்படின்றாங்க. இந்த விளையாட்டு பார்த்தோம்னா தமிழக மகளிர் பண்டு தொட்டே ஆடி வருகின்றனர் அப்படின்றாங்க. ஸோ என்னன்னா, நான்முகன் மறைகளை படைத்தவனாகவும் மறையை அறிந்தவனாகவும் இருந்துமே பிரணவ பொருளை பற்றி தெரியாததால் முருகப்பெருமான் நான்முகனை சிறையில் அடைத்த செய்தியை இவ்வம்மனை கூறுகிறது. சோ முருகப்பெருமான் சிறந்தவன், யாவும் அறிந்தவன் என்பது இப்பாடலில் உணர்த்த பெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ ஆசை குறிப்பாக்கலாம். திருச்செந்தூர் கலமகம் என்னும் இந்நூலை இயற்றியவர் ஈசான தேசிகர் என்னும் சுவாமிநாத தேசிகர். சோ நம்ம பார்த்த அம்மானை பார்த்தோம்னா திருச்செந்தூர் கலமகம். சோ இதுல பார்த்தோம் எழுதுனது யாரு பார்த்தோம்னா ஈசான தேசிகர் அப்படின்ற சுவாமிநாத தேசிகர். ரொம்ப முக்கியமான ஒரு லைன். ஸோ ஈசான தேசிகர் என்பது அவரோட சிறப்பு பெயர். ஸோ சுவாமிநாத தேசிகரோட சிறப்பு பெயர் தான் ஈசான தேசிகர். தாண்டவமூர்த்தி என்பாருக்கு மகனாக பிறந்தார். அவரோட அப்பா பேரு தாண்டவமூர்த்தி. இவர் மயிலேறும் பெருமாள் அப்படின்றவர்கிட்ட கல்வி கற்றார். ஸோ அவரோட ஆசிரியர் பேரு மயிலேறும் பெருமாள். இவர் திருவாடுதுறை ஞான தேசிகராகிய அம்பலவான தேசிகமூர்த்திக்கு தொண்டராய் இருந்தார். ஸோ யாருக்கு தொண்டராய் இருந்தார்? திருவாடுதுறை ஞான தேசிகராகிய அம்பலவான தேசிகமூர்த்திக்கு. ஓகேங்களா? சோ திருவாடுதுறையில இவர் ஞான தேசிகரா இருந்திருக்காரு. யாரு? அம்பலவான தேசிகமூர்த்தி. அவருக்கு தான் பார்த்தோம்னா இவர் தொண்டராய் இருந்தார். ஏறத்தாழ 150 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தார். ஸோ ஏறத்தாழ இதுவுமே ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. ஏறத்தாழ 150 ஆண்டுக்கு முன் வாழ்ந்தவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, திருச்செந்தூர் கலம்பகம் அப்படின்றது எழுதுனது யாரு? ஈசான தேசிகர் அப்படின்ற சுவாமிநாத தேசிகர். ஈசான தேசிகர்ன்றது அவரோட சிறப்பு பெயர். அவரோட அப்பா பேரு தாண்டவமூர்த்தி. அதே மாதிரி இவரோட ஆசிரியர்னா மயிலேறும் பெருமாள் அப்படின்றது. இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின். அதே மாதிரி இவர் யாருக்கு தொண்டரா இருந்தார்னு பார்த்தோம்னா திருவாடுதுறையில ஞான தேசிகரா இருந்த அம்பலவான தேசிகமூர்த்திக்கு தொண்டராய் இருந்தார். ஓகே, நூல் குறிப்பு பார்க்கலாம்.
திருச்செந்தூர் கலம்பகம் அப்படின்றது பார்த்தோம்னா 96 சிற்றிலக்கிய வகைகள் ஒண்ணுதான் இந்த திருச்செந்தூர் கலம்பகம். அதுதான் பார்த்தோம்னா கலம்பகம் அப்படின்றது, அதான் கலம்பகத்துல நிறைய இருக்கு. அதுல வந்து கலம்பகம் அப்படின்றது வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா களம் கூட்டல் பகம்னுவாங்க. அதாவது களம்னா 12 அர்த்தம். அந்த 12ல பாதி பகம் தான் பார்த்தோம்னா 6. ஸோ 12 + 6 18 உறுப்புகள் வந்து கொண்டதுதான் இந்த கலம்பகம். புரியுதுங்களா? ஸோ கொஸ்டின் வந்து எப்படி கேட்கலாம்னா மொத்தம் அதுல எத்தனை உறுப்பு பார்த்தோம்னா 18 உறுப்பு வரும். எப்படின்னு பார்த்தோம்னா கலம்பகத்தை 2ஆ களம் கூட்டல் பகம் அப்படின்னு பிரிச்சாங்க. அப்படின்னு பிரிக்கும் போது களம்க்கு அர்த்தம் 12, அந்த பகம்னா அதுல பாதி, 12ல பாதி எவ்வளோ 6, அப்ப 12 + 6 எவ்வளோ 18. அதுதான் வந்து கலம்பகம். ஸோ மேலும் பல்வகையான பாவகைகளும் கலந்திருப்பதால் இது கலம்பகம் அப்படின்னு சொல்றாங்க. பாவகைகள் வந்து நிறைய கலந்துருக்குது, ஒரு பாவகை மட்டும் இல்லாம நிறைய பாவகை கலந்துருக்கனால இது கலம்பகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 18 உறுப்புகள் ஒன்றாகிய அம்மானை என்னும் பகுதி ஈண்டு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. ஸோ 18 உறுப்புன்னு சொன்னோம் இல்லையா, அதுல ஒண்ணுதான் பார்த்தோம்னா அம்மானை அப்படின்ற ஒரு உறுப்பு. அதைதான் இங்க வந்து பாடிக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ கலம்பகத்துல ஒரு உறுப்பு தான் அம்மானை. ஓகேங்களா? ஓகே. அம்மானை என்பது யார் விளையாடும் விளையாட்டு பார்த்தோம்னா பெண்கள். அம்மானை பாடலில் போற்றப்படும் தெய்வம் எதுன்னு பார்த்தோம்னா முருகன். முருகனால் சிறையிலிடப்பட்டவன் யாரு? நான்முகன். அடுத்து வந்து சீவக சிந்தாமணி. வீழ்ந்து வெண்மலை தவழும் விண்ணூறு பெருவரை பெரும்பாம்பு ஊழ்ந்து தோலுரி பணப்போல் ஒத்த மற்றவர் அருவி தாழ்ந்து வீழ்ந்தவை முழவின் ததும்பின் மதுரகம் பாட சூழ்ந்து மாமயிலாடி நாடகம் உலங்கு ஒரு தனவே அப்படின்னு சொல்லிட்டு திருத்தக்க தேவர் பாடியிருக்காரு. ஸோ சீவக சிந்தாமணி எழுதுனது யாரு? திருத்தக்க தேவர். ஸோ நான் இதே வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ் கம்ப்ளீட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் தமிழ் கம்ப்ளீட் நோட்ஸ்ல 5 காப்பியம் 50 காப்பியம் சொல்லிட்டு ஃபுல்லா தொகுத்து பழைய புக்கு புது புக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா தொகுத்து வந்து நான் கொடுத்துருக்கேன் நான். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருப்பேன். நான் இன்ட்ரோ கொண்டு எல்லாமே கரெக்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 50 காப்பியும் 5 காப்பியும் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் பதில் சொல்வீங்க. ஸோ அதை போய் பாருங்கள், என்னோட நோட்ஸ் தான் அது. நம்ம இங்கே வந்து ஒரு பாட்டு வந்து சீவக சிந்தாமணி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து இயல்படி பார்த்துப்போம். ஓகேங்களா? சரி, பொருள் பார்ப்போம். மலையின் மீது வெண்மேகங்கள் தவழ்ந்து செல்கின்றன. அவ்வாறு மலையை விட்டு வெண்மேகம் நகர்வது பாம்பு தோல் உரிப்பதை போல் இருக்கின்றது. மேகம் நகர்ந்து விட்ட பின் அம்மலையானது தோலுரிக்கப்பட்ட பாம்பு போல் இருக்கிறது. அங்கே வீழுகின்ற அருவியின் ஒளி மத்தளம் போன்று ஒலிக்கின்றது. வண்டுகள் பாடுகின்றன, மயில்கள் ஆடுகின்றன. ஆகையால் இக்காட்சி ஒரு நாடகம் நடப்பது போல் இருக்கிறது அப்படின்னு வந்து அழகா வந்து வர்ணிச்சிருக்காரு. ஸோ வந்து இது எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம்னா மலையின் மீது என்ன தவழ்ந்து சென்றுச்சு அப்படின்னு கேட்பாங்க. வெண்மேகம். அந்த வெண்மேகம் வந்து எது கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்பாங்க, ஒப்பிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது பார்த்தோம்னா பாம்பு தோல் உரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதாவது மலையை விட்டு வெண்மேகம் நகர்றது இல்லையா, அதை பார்க்கும்போது பாம்பு தோல் உரிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ கேட்பாங்க, மலையை விட்டு வெண்மேகம் நகர்வது எதை போன்று இருக்கிறது? டேஸ் போன்று இருக்கிறது, பாம்பு தோல் இருப்பதை போன்று இருக்குது. ஸோ அதான் மேகம் நகர்ந்து போனதும் அந்த மலையானது எப்படி இருக்கு? தோல் உரிக்கப்பட்ட பாம்பு மாதிரி இருக்கு. ஸோ மலையை விட்டு வெண்மேகம் நகர்வது பாம்பு தோல் உரிப்பதை மாதிரி இருக்கு. மேகம் நகர்ந்து போனதுக்கு அப்புறம் அந்த மலை தோல் உரிக்கப்பட்ட பாம்பு மாதிரி இருக்குது. அடுத்து அங்க என்ன ஓசை கேக்குது? அருவியோட ஒலி கேக்குது. அது எப்படி மாதிரி இருக்குன்னா மத்தளம் போன்று ஒலிக்கிறது. அந்த அருவியோட ஒலி பார்த்தோம்னா மத்தளமா இருக்கு. ஸோ எப்படி கொஸ்டின் கேட்கலாம், அருவியோட ஒலி எந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மத்தளம் போன்று இருந்தது. வேற என்ன பாடுச்சு? வண்டு பாடுச்சு, மயில்கள் ஆடுச்சு. ஸோ வந்து குயில் கூட பாடிச்சுன்னு சொல்லலாம். அதனால வண்டுகள் பாடிச்சுன்றத பார்த்துக்கணும். வண்டுகள் பாடுது, மயில்கள் ஆடுது. ஆகையால் இது பார்த்தோம்னா ஒரு நாடகம் நடப்பது போன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ எப்படி ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம்? ஸ்டேட்மெண்ட்டா கேட்குதுன்னா இந்த காட்சி ஒரு நாடகம் நடப்பது போல் இருக்கிறது என்று திருத்தக்க தேவரோ இல்லை சீவக சிந்தாமணியில் குறிப்பிடுகிறதுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துட்டு இந்த மலையின் மீது வெண்மேகங்கள் தவழ்ந்து ஒரு 4 பாயிண்ட் வருங்களா? ஸோ அதில் ஒரு 3-4 பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட்ல மட்டும் ஏதாவது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வீழ்கின்ற அருவியின் ஒலி வந்து மத்தளம் போன்று ஒலிக்கின்றதுன்னா நம்ம என்ன வேற மாதிரி எப்படி கேட்கலாம்? வேற ஏதாவது மத்தளம்ன்றதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு கருவியை போட்டு அந்த மாதிரி ஒலிக்கிறதுன்னு கேட்கலாம். இல்லை வண்டுகள் பாடுகிறது பதிலாக குயில்கள் பாடுகின்றது மாதிரி கேட்கலாம். இதெல்லாம் எப்படினாலும் மாற்றி கேட்கலாம். ஸோ ஓகேங்களா? அதனால கம்பேர் பண்ணி கரெக்டாக படிச்சுக்கணும். சொல்பொருள் பார்க்கலாம். விண்ணா வானம், வரைனா மலை, முழவுனா மத்தளம், மதுகரம்னா தேனுண்ணும் வண்டு.
ஓகே, ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். திருத்தக்க தேவர்ன்றவர் வந்து பார்த்தோம்னா சோழர் குல அந்த குலத்துல பிறந்தவர் தான் இந்த திருத்தக்க தேவர். இவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர். ஸோ மேக்சிமம் பார்த்தோம்னா சமண சமயத்தை சேர்ந்தவர்கள தான் இருப்பாங்க. குண்டலகேசி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு சில இது பார்த்தோம் மணிமேகலை இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா பௌத்தம் இது வரும். மேக்சிமம் வந்து பார்த்தோம்னா சமண சமயம் தான் வரும். ஸோ இவர் பாடிய மற்றொரு நூல் பார்த்தோம்னா நரிவிருத்தம். அதாவது இந்த சீவக சிந்தாமணியோட அந்த ஒரு முன்னாடியே வந்து ஒரு இது மாதிரி பண்ணி எழுதுவாங்க இல்லையா, ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்றதுக்காக அந்த மாதிரி எழுதுனது தான் அந்த முன்னோட்டம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ சீவக சிந்தாமணியோட முன்னோட்டம் தான் இது நரிவிருத்தம். அதை வந்து எழுதியிருக்கிறது யார் பார்த்தோம்னா திருத்தக்க தேவர் தான். அவர் வந்து சோழர் குலம் சமண சமயன்றது முக்கியம். ஸோ நூல் குறி பார்க்கலாம். ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று தான் இந்த சீவக சிந்தாமணி. இதோட பேர்ல இருக்கு சீவகன்ட்டு. அதோட கதைத்தலைவன் சீவகன். அவன் பெயர் இனிக்குதான் சீவக சிந்தாமணி என பெயர் பெற்றது என்பர். இந்நூலுக்கு மனநூல் அப்படின்ற வேறு பெயரும் இருக்குன்றாங்க. மனநூல், காமநூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே விளக்கமா அந்த நோட்ஸ் கொடுத்துருக்கோம், போய் பாருங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே, திருத்தக்க தேவர் ஏற்ற வேறு நூல் எது? நரிவிருத்தம். அவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. அடுத்து பார்த்தோம்னா ஒரு உரைநடை. விளையாட்டுகள் ஒரு இனத்தையும் விளையாட்டையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்துவன ஃபர்ஸ்ட் லைனே வந்து ஒரு கொஸ்டின் ஏரியா. ஸோ விளையாட்டுகள் எது வெளிப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இனத்தோட வீரத்தையும் அதோட பண்பாட்டையும் வெளிப்படுத்துது. ஓகே, விளையாட்டில் சிறுவர் சிறுமியர் இளையோர் முதியோர் என எல்லா நிலையில் உள்ளவரும் ஈடுபடுகின்றனர். உடல் திறன் வளர்க்க, உள்ளத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்த, மனமகிழ்ச்சி திளைக்க விளையாட்டு துணை புரியுது. அடுத்து ஒரு கொஸ்டின் ஏரியா. விளையாட்டு வந்து எது துணை புரியுதுன்னு கேட்கும்போது உடல் திறன் வளர்க்க, உள்ளத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்த, மனமகிழ்ச்சியில் திளைக்க. ஓகேங்களா. அடுத்து வந்து இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். விளையாட்டின் அடிப்படை நோக்கம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ல. அதுவும் நிறைய டைமே கேட்டிருக்காங்க. எது பார்த்தோம்னா போட்டியிடுதல் தான் விளையாட்டு அடிப்படை நோக்கம். உடல் உள்ள ஆற்றலை வெளியிடவும், எதிர்பாராத தோல்விகளை எதிர்கொள்ளும் மனப்பான்மை மேம்படவும் விளையாட்டு உதவுகிறது. ஸோ எது எதுக்குலாம் உதவுன்னு கேட்கலாம். அதே மாதிரி விளையாட்டு வழியாக பட்டறிவும் போராட்டத்திற்கு விடை காணும் திறனும் பெற முடியும் அப்படின்றது கொஸ்டினா கேட்கலாம். ஸோ அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பாயிண்ட் போட்டு எழுதிச்சுக்கோங்க. ஃபார் எப்படின்னா விளையாட்டின் நோக்கம் போட்டியிடுதலா, அதே மாதிரி உடல், அடுத்து உள்ள ஆற்றலை வெளியிடவும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எதிர்பாராத தோல்விகளை எதிர்கொள்ளவும் மனப்பான்மையை மேம்படுத்தவும் போட்டு இதுக்கு பார்த்தோம்னா விளையாட்டு உதவுகிறதுன்னு போட்டுருவாங்க. அடுத்து விளையாட்டு வழியாக பட்டறிவும் போராட்டத்திற்கு விடைக்கான திறனும் விளையாட்டு வழியாக பெற முடியும் சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாயிண்டா போட்டு எழுதிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்க ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகே, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, மாலை முழுவதும் விளையாடு பாப்பா என்று வழக்குப்படுத்தி கொள்ளு பாப்பான்னு சொன்னது யாரு? நமக்கு நல்லாவே தெரியும், பாரதி. அடுத்து விளையாட்டுகள் பால் அடிப்படையிலும் தன்மை அடிப்படையிலும் பல்வேறு வகையினமாகவும் அமைகின்றன. ஸோ மகளிர் விளையாட்டுகள் பெரும்பாலும் அக விளையாட்டாகவும் ஆடவர் விளையாட்டுகள் புற விளையாட்டாகவும் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ பம்பரம், கிளித்தட்டு, உப்பு விளையாட்டு, கல்லன் காவலன், கோழி, கிட்டிப்புள்ளி, காற்றாடி, பந்து விளையாட்டு, ஒற்றையா இரட்டையா, நீச்சல் இது எல்லாமே சிறுவர்கள் விளையாடனாகவும், பூப்பறித்தல், கரகரவண்டி, தட்டாங்கல், பல்லாங்குழி, ஊஞ்சல், தாயம் இதெல்லாம் சிறுமியர் விளையாட்டாகவும் இருக்கலாம். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு 4-5 கொடுத்து இதுல வந்து சிறுமியர் எதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்கன்னு கேட்கலாம். அதே மாதிரி சிறுவர் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒரு டைம் படிச்சீங்கன்னாவே சிறுமதா சிறுவியான்னு நம்ம நல்லாவே தெரியும். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் விளையாட்டு தானே. ஸோ அதனால ஈஸியா தான் இருக்கும். அதே மாதிரி இன்று சடுகுடுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? கபடின்னு சொல்லுவாங்க. மட்டைப்பந்து, கால்பந்து, கைப்பந்து, எரிப்பந்து, இறக்குப்பந்து, ஓட்டம், தடை தாண்டி ஓட்டம் என பல வகையான விளையாட்டுகள் போட்டி ஆட்டங்கள் விளையாடப்படுகின்றன அப்படின்றாங்க. ஸோ பண்டைய காலத்தில் தமிழர்கள் விளையாடினாரா? அதற்கு அவர்களுக்கு நேரம் இருந்ததா? என்னவெல்லாம் விளையாடினார்கள்? எப்படி விளையாட்டு வளர்ந்தது என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். ஸோ வீர விளையாட்டுகளில் என்றும் பெரும் விருப்பமுடையவர்கள் தான் பழந்தமிழர்கள். ஸோ எந்த விளையாட்டுல பெரு விருப்பமுடைய பழந்தமிழர்கள்? வீர விளையாட்டுகள் எதுன்னு பார்க்கலாம். மற்போரிடல், ஏறு தழுவுதல், வேட்டையாடுதல், மூழ்கி மணல் எடுத்தல், அந்த மாதிரிலாம் வந்து ஆடவர்கள் விளையாட்டு. முற்காலத்திலே மற்போரில் வல்லவர்கள் யாரு? மல்லர். மன்னர்களில் மதிக்க பெற்றார். களத்தில் பல்லாயிரவர் சூழ்ந்து நிற்க தருக்கும் செருக்கும் நிரம்பிய ஆமூர் மல்லனுக்கும் வீரமும் தீரமும் வாய்ந்த நற்கிள்ளிக்கும் இடையே நடைபெற்ற வீர விளையாட்டு புறநானூறு என்னும் சங்க இலக்கிய நூலில் வர்ணிக்கிறது. ஸோ யாருக்கும் மற்போர் நடந்துச்சு? ஆமூர் மல்லனுக்கும்
நற்கிள்ளிக்கும். சோ செருக்கும் தருக்கும் செருக்கும் நிரம்பியவர் ஆமூர் மல்லன். வீரமும் தீரமும் நிறைந்தவர் யாரு? நற்கிள்ளி. இவங்க 2 பேத்துக்கும் நடந்துச்சு, வீர விளையாட்டு நடந்துச்சுன்னு சொன்னது எதுல? புறநானூறுல. ஓகேங்களா? சோ முல்லை நிலத்துல ரொம்ப இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். முல்லை நிலத்தில் ஏறுதழுவல் வீர விளையாட்டு நடைபெறுது. சோ கொஸ்டின் கேட்கலாம்னா ஏறுதழுவல்ன்றது எந்த நிலத்திற்குரிய வீர விளையாட்டுன்னு கேட்கலாம். அதே மாதிரி முல்லை நிலத்திற்குரிய வீர விளையாட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏறுதழுவுதல். சோ முரசு அதிர பம்பை முழங்க தொழுவிலிருந்து கொழுமை மிக்க காளைகள் ஒவ்வொன்றாக வெளியே ஓடி வரும். சோ கொம்பிலேயே உள்ளது காளையின் தெம்பு என்றறிந்த வீரர்கள் காளையின் கொம்பை பிடித்து அதன் கொட்டத்தை அடக்குவர். இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அதாவது காளையோட தெம்பு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது வாளை பிடித்து தாழ்வு என்பது தமிழர் கொள்கை. தமிழரோட கொள்கைக்கு என்னது? வாளை பிடித்து தாழ்வு. சோ பல்லவ சூழ்ந்து நிற்க கிணற்றுக்குள் துடுமென பாய்ந்து குதித்து மணல் எடுத்து வருதல் ஒரு வகை வீர விளையாட்டு. அதாவது ஆக்சுவலி இது நாங்களே விளையாடி இருக்கோம். கிணத்துல குதிப்போம், குதிச்சு உள்ள போய் மண் எடுத்துட்டு வரவங்க தான் ஜெயிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு உள் நீச்சல்லாம் வராது, மேலே மட்டும் நீந்திட்டு கிடப்போம், உள்ள போய் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க, நம்ம எல்லாம் வேடிக்கை பார்ப்போம். அதாவது நான் தான் அம்பையர் மாதிரி இருப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. பண்டைய நாளில் பெண்கள் வட்டாடுதல், கலங்கு, அம்மானை, பந்தாடுதல், ஊஞ்சல், ஓரையாடுதல் என பல விளையாட்டுகளில் இனிதே பொழுது போக்கினார்கள். சோ அரங்கு இழைத்து, அதாவது அரங்கு இழைத்துனா கட்டம் மறைந்து நெல்லிக்காய்களை வைத்து நகர்த்தி ஆடும் ஆட்டம் வட்டாடுதல். சோ வட்டாடுதல்னா என்னன்னு சொல்றாங்க, என்னன்னு பாத்துக்கணும். சோ அதாவது ஒரு கட்டம் மறைந்து அரங்கு இழைத்து நெல்லிக்காயை வச்சு விளையாடுறத என்னன்னு சொல்றாங்க? வட்டாடுதல். அடுத்து நண்டு, ஆமை ஆகியவற்றை கோல் கொண்டு அழைத்து ஓரையாட்டம் ஆடி மகிழ்ந்தனர் அக்கால மகளிர். நண்டு ஆமையை வச்சு. அடுத்து சிறுவர் சிறுதேர். சிறுவர்னாவே சிறுதேர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். உருட்டி விளையாடு மகிழ்ல. இதை சிறுமியர் என்ன பண்ணாங்க? முத்துக்களையும் கிழிஞ்சல்களையும் உள்ளேட்டு ஆட்டி களி போட்டுனர். ஓகேங்களா? ஓகே. இங்க வீர விளையாட்டுகள் ஆடுவதில் விருப்புற்று விளங்கிய தமிழர் விலங்கு போர் காண்பதிலும் வேட்கையிட்டு விளங்கினர். சோ அரசர் வாழும் தலைநகரங்களில் யானை போர் நடைபெறுவதற்கும் அதனை காண்பதற்கு தனியிடங்கள் இருந்தன. மதுரையில் திருமலை நாயக்கர் கட்டிய மண்டபம் தமுக்க மண்டபம் ஆகும். இது யானை போர் காண்பதற்கு திரளாகும். சோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், மதுரையில திருமலை நாயக்கர் திருமலை மண்டபம் அவர் மண்டபம் கட்டியிருக்காரு. அதுல ஒண்ணுதான் தமுக்க மண்டபம். இந்த தமுக்க மண்டபம் அப்படின்றது எதுக்கு சிறப்புனா யானை போர் பாக்குறதுக்கு கட்டின ஒரு திடல் தான் அப்படின்றாங்க. சோ தமுக்க மண்டபம்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அடுத்து கட்டினது யாருன்னு கேட்கலாம். ஆட்டுக்கிடாய் போர், சேவர் போர், கடுமையான காடை போர் என பலவற்றை தமிழக கண்டு மகிழ்ந்தனர். சோழ நாட்டின் பழைய தலைநகரமான உறந்தையூரில் வீரக்கோழிகள் சிறந்தமையால் கோழியூர் என்று பெயரும் அதற்கு அமைந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு லைன். சோ சோழ நாட்டுல என்ன நடந்துச்சு? சோழ நாட்டோட பழைய தலைநகரம் இது உறந்தையூர். சோ அதுலதான் வீரக்கோழிகள் நிறைய இருந்துச்சு, அதனாலதான் அது கோழியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு லைன். காலம் செல்ல செல்ல அதற்கேற்ப விளையாட்டுகளின் தன்மையும் போக்கும் மாறின. பண்டைய ஏறு தழுவுதல் விளையாட்டு இன்று ஜல்லிக்கட்டாகவும் மஞ்சு விரட்டாகவும் அறியப்படுகின்றன. அன்று ஏழு தழுவியதை மகளிர் விரும்பி மணந்தனர். இன்று இவ்விளையாட்டானது பணமுடிப்பு, பரிசு பொருட்கள் பெறுதல், பலர் சேர்ந்து மாடு விரட்டல் என மாறிவிட்டது. தமிழரின் தற்காப்பு கலை விளையாட்டுகளில் ஒன்றாக சிலம்பாட்டம் வளர்ந்து வருகிறது. சோ தமிழரின் தற்காப்பு கலை விளையாட்டுகளில் ஒன்றாக எது வளர்ந்து வருது? சிலம்பாட்டம். நிலத்திலிருந்து ஒரு ஆளின் நிச்சி உயரம் வரை இருக்கும் தடியை சுழற்சி ஆடும் ஆட்டமே சிலம்பாட்டம். குச்சி விளையாட்டு, கம்பு விளையாட்டு என சிற்றூரில் அறியப்படும் சிலம்பாட்டம் இன்று ஊர் திருவிழாக்களில் நடைபெறுகிறது. சோ சிலம்பாட்டத்துக்கு என்னெல்லாம் பேர் இருக்கு? குச்சி ஆட்டம், கம்பு ஆட்டம். உலக அரங்கில் தமிழரின் வீர விளையாட்டான கபடி சடுகுடுக்கு தனி இடம் கிடைத்துள்ளது. கபடி விளையாடும் போது பாடிக்கொண்டே விளையாடுவது நம் மூதாதையர் வழக்கம். நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சோ ஆனால் கபடி போட்டியில் பாடும் மரபு இப்ப மறைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. சோ ஊர் திருவிழா காலங்களில் வழுக்கு மரம் ஏறுதல், உரியடித்தல், மஞ்சள் நீர் ஊற்றுதல் ஆகிய விளையாட்டுகளை இன்றைக்கும் சிற்றூரில் காணலாம். சோ விளையாட்டு குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கும் உள்ள மகிழ்ச்சிக்கும் வழிவகுக்கும். இது நம் சமுதாயத்தின் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் பரவையும் விளக்க வல்லது. தமிழக அரசு விளையாட்டின் பெருமையும் பயனும் மக்களை சென்றடைய விளையாட்டுத்துறையை ஏற்படுத்தி ஊக்கமளித்து வருகிறது. ஓகே, ஓகே, அவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான். சோ நான் சொன்னதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, அதான் முக்கியம். சோ விளையாட்டின் அடிப்படை நோக்கம் பாருங்க, புக் பேக் கொஸ்டினே அப்படி கேட்டிருக்காங்க. நோக்கம் எது? போட்டியிடுதல் ஆகும். தமிழரின் தற்காப்பு கலைகள் ஒன்று சிலம்பாட்டம். முல்லை நிலத்தில் ஏறுதழுவுதல் என்னும் வீர விளையாட்டு நடைபெற்றது. ஓகே, அடுத்து ஆடவர் பார்த்தோம்னா ஆடவர் பார்த்தோம்னா ஏறுதழுவுதல். மகளிர் பார்த்தோம்னா ஓரையாடுதலா. சிறுமியர் பார்த்தோம்னா பூப்பறித்தல். சிறுவர் பார்த்தோம்னா கிட்டிப்புள்ளி. ஓகே, ஒரு துணை பாடம் பார்த்துலாங்களா?
மரியாதை ராமன் நீதிபதியாயிருந்த அந்த நகரத்தில் வரதன், சோமு என்ற இருவர் அடுத்தடுத்து பல்பொருள் அங்காடி வைத்து நடத்தி வந்தனர். இருவரும் விற்பனை நன்றாகவே நடத்தி வந்தது. ஆனாலும் வரதன் மீது அவன் வணிகத்தின் மீதும் சோமுக்கு பொறாமையாகவே இருந்தது. எப்பொழுதும் வரதனின் கடை யார் வருகிறார்கள் போகிறார்கள், என்ன நடக்கிறது என்பதை உற்று நோக்கி கொண்டிருப்பான். சில நாளில் வரதனின் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை பெருகிற்று. வணிகம் நன்கு சூடுபிடித்ததைக் கண்டு சோமு மிகுந்த பொறாமை கொண்டான். தன்னுடைய கடையிலும் அவ்வாறு வணிகம் நடப்பவில்லையே என்று எண்ணி மேலும் பொறாமைப்பட்டான். தான் எதிலும் வரதனை விட உயர்வாகவே இருக்க வேண்டும் என ஆசைப்படுவான். ஆனால் இப்பொழுதோ அவனை விட குறைவாகவே வணிகம் நடைபெறுவதை நினைத்து பெருமூச்சு விட்டான். அவனது பொறாமையை அதிகமாக்குவது போலத்தான் ஒரு நிகழ்வு நடந்தது. அரசாங்க வீரன் ஒருவன் வந்து வரதனை மரியாதை ராமன் அழைத்து வர சொன்னதாக அழைத்து போனான். உடனே சோமு, அடேயப்பா, நீதிபதி கூப்பிடும் அளவிற்கு இவன் மிகவும் உயர்ந்து விட்டானா? எவ்வளவு பெரும் பேரு இவனுக்கு என்று வியந்தான். அடுத்த வாரமும் வரதனை அழைத்து செல்ல அரசாங்க வீரன் வந்தான். அதையும் சோமு கவனித்தான். அவன் மனத்தில், நீதிபதி இந்த வரதனை மட்டும் கூப்பிட்டு போகிறாரே, என்னை ஏன் கூப்பிடவில்லை? நானும் அவனை போல் ஒரு பெரிய வணிகன் தானே, அவனை விட நான் எந்த விதத்தில் தாழ்ந்து விட்டேன் எண்ணி குமிறினான். அதற்கடுத்த நாள் சோமு வரதனை அணுகி, ஆமாம், மரியாதை ராமன் உண்மை அடிக்கடி அழைத்து வர சொல்கிறாரே, என்ன காரணம் என்று கேட்டான். அதற்கு வரதன், எனக்கும் அவருக்கும் 1000 இருக்கும், அதையெல்லாம் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது என்று கூறி அனுப்பினான். அதை கேட்டதும் சோமுவுக்கு உலகம் சுழல்வது போல் இருந்தது. பொறுக்குமா அவன் மனம்? வரதனிடம் நீதிபதி பேசுகிறார் என்றால் நீதிபதி அவனிடம் எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறார் என்று தெரிகிறது. அதை போன்ற மதிப்பு தனக்கு கிடைக்காதா என்று சோமு ஏங்கினான். அவன் தன் மனைவியிடம் தனது எண்ணத்தை கூறினான். அவளும், அப்படியா, வரதனுக்கு நீதிபதியிடம் அவ்வளவு செல்வாக்கு இருக்கிறதா? அப்படியானால் அவருடன் நீங்கள் நட்பு கொண்டால் நமக்கு நல்லது என்றார். மறுநாள் வரதனின் வீட்டுக்கு சோமு பரிசு பொருட்களுடன் சென்றான். பின்பு அதையே பழக்கமாக கொண்டான். போகும்போதெல்லாம் பழங்கள், தின்பண்டங்கள் ஆகியவற்றை கொண்டு சென்றான். வரதன் அதற்கு, இதெல்லாம் எதற்கு வாங்கி வருகிறாய் என்று முதலில் மறுத்தான். பிறகு ஏற்றுக்கொள்ளல் ஆனான். தனக்கு வரதனின் தயவு இருப்பதால் அரசாங்கத்தில் எதையும் இனி தனக்கு வாய்ப்பாக செய்து கொள்ள முடியும் என எண்ணினான். நாள்கள் சென்றன. ஒரு நாள் அரசாங்க அலுவலர் ஒருவர் சோமுவின் கடைக்கு வந்து வரியை கட்டும்படி கூறினார். அது பற்றி சோமு கவலைப்படவில்லை. செய்தியை வரதனிடம் சொன்னால் ஒரு நொடியில் சரி செய்து விடலாம் என எண்ணினான். எனவே வரியை கட்டாமல் இருந்துவிட்டான். 1 மாதம் ஆயிற்று. ஒரு அரசாங்க அலுவலர் சோமுடன் வந்து நீதிபதி அழைத்து வர சொன்னதாக கூறி அழைத்து போனார். அதற்குள் சோமு தானே செய்தியை தெரிந்து கொண்டு வரதன் நீதிபதியுடன் பேசியிருக்கிறான். அதனால் தான் நீதிபதி நம்மை அழைத்துள்ளார் என எண்ணி மகிழ்ந்தவாறே அரண்மனையில் நடந்தான் சோமு. நீதிபதி அவனை பார்த்ததுமே, நான் உன்னை ஏன் அழைத்தேன் தெரியுமா? நீ என் தோட்டத்திற்கு ஒரு நாளைக்கு 100 குடம் வீதம் 10 நாள் தண்ணீர் இறைத்து ஊற்ற வேண்டும். ஏனெனில் நீ வரி செலுத்த தவறிவிட்டாய். எனவே நீ இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு 10 நாளுக்குள் வரி செலுத்த வேண்டும். இல்லை என்றால் உன் கடையை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் என்று கூறினார். மேலும் வரதன் வரி செலுத்தாததன் காரணமாகத்தான் வாரம் என் அரண்மனையின் ஒரு பகுதியை பெருகி வந்தான். வரி செலுத்தாமல் தப்பிக்க நினைக்கும் வணிகர்களுக்கு இதுதான் தண்டனை என்றார். இதுதான் இவனுக்கு கிடைத்த அரச மரியாதையா? எனக்கும் அது கிடைத்ததே என விதியை நொந்து கொண்டு நாள்தோறும் சோமு நீர் இறைத்து தோட்டத்திற்கு ஊற்றினான். அதன் பின் சோமு மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவதே இல்லை. ஓகேங்களா? சோ நன்றி. ஓவியர் ராம்கி மரியாதை ராமன் கதைகள் தொகுப்பில் இருந்து எடுத்தாளப்பட்டது. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இலக்கணம் பார்க்கலாம். பகாபதம், பகுபதம் அப்படின்றது தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே. ஓரெழுத்து தனித்து நின்றும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றும் பொருள் தந்தால் அதான் நம்ம சொல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதை வந்து பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தணும் இல்லையா? சோ அந்த மாதிரி கணித ஆசிரியர் வந்து இதை சொல்றாங்க, பகு எண் பகா எண் பத்தி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் என்னது, தமிழிலும் பார்த்தோம்னா பகுப்பதம் பகாப்பதம் என 2 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. ஸோ எப்படி வந்து மேக்ஸ்ல வந்து பகு எண் பகா எண் இருக்கும், அதே மாதிரி தமிழ்லயும் பகுப்பதம் பகாப்பதம் 2ம் பிரிக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கு வந்து பதம் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க, பதம்னா சொல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி மொழி, கிளவி என்பதன் அதன் வேறு பெயர்கள், ரொம்ப முக்கியமான ஒரு லைன். ஸோ பதம் என்பதற்கு மற்றொரு பெயர்கள், இல்ல சொல் என்பதற்கு வேற என்ன பெயர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி கேட்பாங்க. ஸோ மொத்தத்துல பதம், சொல், கிளவி, மொழி இது எல்லாமே ஒரே அர்த்தம் தான். ஓகே. ஒரு எழுத்தானது தனித்து நின்று பொருள் தந்தால் அது ஓர் எழுத்து ஒரு மொழி, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அது 42 இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே முன்னாடி நம்ம இதுல வந்து படிச்சோம். சோ அந்த மாதிரி எழுத்துக்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தந்தால் அக்தே வந்து எழுத்து தொடர் மொழி அப்படின்றாங்க. சோ 1 வந்து தனியா வந்துச்சுன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி, இதே நிறைய எழுத்து சேர்ந்து வந்துச்சு என்னது எழுத்து தொடர் மொழி. சோ அப்ப பகாபதம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பகாபதம்னா
ஃபர்ஸ்ட் வந்து பகுத்தல் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கணும். பகுத்தல்னா பிரித்தல், நமக்கு பகுக்கிறது அப்படின்னு. பகானா என்னது, பகுக்க முடியாது, அததான் பகா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்ப இந்த மாதிரி பிரிக்க இயலாத சொல் தான் வந்து பகாபதம்ன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மண் இருக்கா, மண்ணை வந்து பிரிக்க முடியாது, அது மாதிரி பிரிச்சா 2 எழுத்தா தான் பிரியும். அதுமே பொன் நட இது எல்லாமே பார்த்தோம்னா பகாபதம்ன்றாங்க. ஸோ இந்த பகாபதத்தை 2ஆ பிரிக்கலாம், பெயர் பகாபதம், வினையர் பகாபதம். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பெயர் பகாபதத்துனா மண்ணுன்றது ஒரு பெயர் சொல், கல்லுன்றது ஒரு பெயர் சொல், அதே மாதிரி இதை பிரிக்க முடியாது. ஸோ இது என்னது, பெயர் பகாபதம். அதே வந்து வினை பகாபதம் பார்த்தோம்னா நட, வா, போ, செய் இந்த மாதிரி கட்டளையா வருதா, இது என்ன இது வந்து என்னது, ஒரு வினைச்சொல். ஸோ வினைச்சொல்ன்ற மாதிரியும் இதை பிரிக்கவும் முடியாது. ஸோ அதனால இது என்னன்றது வினை பகாபதம்ன்றாங்க. ஸோ ஓகே, பகாபதம் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இதே பகுப்பதம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, பகுக்கிறதுன்னு நம்மளால பகுக்க முடியும் அப்படின்றோம் இல்லையா. ஸோ பகுக்க இயலும் சொற்களை தான் பகுப்பதம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி பகுக்கும் போது 2 முதல் 6 உறுப்புகளாக அச்சொல்லை பிரிக்கலாம்னு பார்த்தோம் நம்ம. ஸோ எப்படி எத்தனை முதல்ல 2ல இருந்து 6 வரைக்கும் நம்ம பிரிக்கலாம். எப்படின்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரி, விகாரம், இந்த மாதிரி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 7th புதுப்புக்கள்னு நினைக்கிறேன் பார்த்துருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், போய் பாருங்க. ஸோ பகுதினா அடுத்து ஃபர்ஸ்ட்ல வருது, விகுதின்றது கடைசியில் வரும், இடைநிலைன்றது இடையில வரும். ஸோ இடைநிலைக்கு முன்னாடி வர்றதுதான் சந்தி, அதுக்கப்புறம் சாரியை வரும். விகாரன்றது பார்த்தோம்னா திரிஞ்சு வர்றது விகாரம் அப்படின்னு. இடைநிலை வந்து திரிஞ்சு வந்துச்சுன்னா அது விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அவ்வளவுதான் பகுப்பதம் பகாபதம், அவ்வளவுதான் விஷயம். ஓகே, அடுத்து ஓகே, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன், இது இந்த கோட்ஸ் எது யார் சொன்னதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியும், கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு பாடல் பார்க்கலாம். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதில் யாங்கும் பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி அல்ல, ஊமையராய் செவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம், ஒரு சொல் கேளீர், சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான பேராவே தான். இது ஆக்சுவலி 2 லைனா வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டாங்க. இதுல இருந்து இது வரைக்கும், அதே மாதிரி வள்ளுவர் போல் இளங்கோ போயிலிருந்து இது ஃபுல்லாவே இந்த 4 லைனும் தனியாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் வந்து ரொம்ப முக்கியமா, ஊமையாய் செவிடரை குருடர்களை வாழ்கின்றோம், ஒரு சொல் கேளீர், சேமம் வர வேண்டும்னா தெருவனில் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது சொன்னது யாருன்னு சொல்றீங்களா, இல்ல ஒண்ணுக்கு மட்டும் சொல்லட்டுங்களா? இது சொன்னது வந்து பார்த்தோம்னா பாரதியார். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நீங்க ஒரு லைன் ஞாபகம் வச்சீங்கன்னா இந்த ஃபுல் அண்ட் பாடல் வந்து அதுதான் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னும் போது இந்த யாமறிந்த புலவர்களேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல யா அப்படின்னு வந்திருக்கா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ யான்றது வந்து எதுல வருது, பாரதியார்ல வருதா பாரதிதாசன்ல வருதா? பாரதியார்ல தானே வருது. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா யா அப்படின்றது வந்து வந்திருக்கனால இது பாரதியார். அப்படித்தான் நான் ஞாபகம் வச்சுக்குவேன், நீங்களும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய கோட்ஸ் ஒரு பாரதியார் பாரதிதாசன் இதெல்லாம். ஸோ அது வந்து இப்படி ஞாபகம் வச்சுதான் உண்டு. ஓகேங்களா. சரி, ஓகே. இந்த உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, அடுத்து போலாங்களா. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த லைன்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓகே, சொற்றொடர் வகைகள் வந்து தெரியும் இல்லையா உங்களுக்கு? செய்தி தொடர்னா என்னது, வினா தொடர்னா என்ன, கட்டளை தொடர்னா, உணர்ச்சி தொடர்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ செய்தினா நார்மலா ஒரு ஃபேக்ட் மாதிரி சொல்லிடுவாங்க. உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோவையில் நடைபெற்றது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு செய்தி, ஒரு ஃபேக்ட். இதே இருப்பிடம் எங்குள்ளதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினா கேட்டாங்கன்னா அதுதான் வினா தொடர். இளமையில் கல் அப்படின்னா என்னது, நீ இளமையா இருக்கும்போது படி அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை மாதிரி சொல்றாங்க. அங்கேயே நில், இங்கே உட்கார், சாப்பிடு, அந்த மாதிரி சொல்றது எல்லாமே கட்டளை தொடர். இன்னே இந்த ஓவியத்தின் அழகு, இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி, அதாவது ஒரு மகிழ்ச்சியா இருக்கலாம், ஒரு அவலமா இருக்கலாம், ஒரு அதிர்ச்சி, அவலம், மகிழ்ச்சி, எப்படி வேணாலும் இருக்கலாம். அது வந்து ஒரு உணர்ச்சி வசத்தோடு சொல்றதுதான் வந்து உணர்ச்சி தொடர் அப்படின்றாங்க. ஓகேங்க, பார்க்கலாம். காந்தியடிகள் தீண்டாமை எதிர்த்து போராடினார், முடிச்சு ஒரு ஃபேக்ட். ஸோ பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோம்னா சொல்லு நார்மல், இது அது என்னது செய்தி தொடர். உன்னிடம் திருக்குறள் புத்தகம் இருக்கிறதா, ஒரு கொஸ்டின். ஸோ அப்ப வினா. அடுத்து தொல்காப்பியன் வீட்டுக்கு வந்திலன் அப்படின்னா ஓகே, இது வந்து ஒரு ஃபேக்ட் தான், அவ்வளவுதான் அப்படின்னா அது வந்து ஒரு செய்தி தொடர். என்னை தாஜ்மஹாலின் அழகு அப்படியே வியப்பா சொல்ற மாதிரி இருக்கா. ஸோ அப்போ உணர்ச்சி. வீட்டை தூய்மையாக வைத்திரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை. ஸோ கட்டளை தொடர். ஒரு தொடரை மற்றொரு தொடராக மாற்றுதல். ஸோ இந்த மாதிரி மாற்ற தெரியும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், முயன்றால் முடியாதது உண்டோ அப்படின்றத கட்டளை தொடர முயன்றால் முடியாதது
முயன்றால் அனைத்தும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வாக்கியமா நம்ம வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதே நாள்தோறும் உடற்பயிற்சி செய் அப்படின்றத பார்த்தோம்னா கட்டளைத்தொடர் செய்யணும், செஞ்சே ஆகணும். இது வந்து நாள்தோறும் உடற்பயிற்சி செய்வின்றத ஒரு ஃபேக்ட் மாதிரி சொல்றோம். நாளைக்கு டெய்லி வந்து உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியா சொல்றது. இன்னொன்று செய் அப்படின்றது பார்த்தோன்னா கட்டளைத்தொடர். ஸோ இந்த மாதிரி வந்து மாத்தலாம் அப்படின்றாங்க. ஸோ கீழே பயிற்சி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். மாற்றுத்திறனாளிகளை மதிக்க வேண்டும். இதை வந்து கட்டளை தொடராக்குன்னு பார்க்கும்போது ஒன்றும் கிடையாது. இந்த மதிக்க வேண்டும்ன்றது அந்த இக்கா வேண்டும்ன்றத தூக்கிட்டோம்னா அவ்வளவுதான் கட்டளைத்தொடர். ஸோ மாற்றுத்திறனாளிகளை மதி. அடுத்து உடன்பாட்டு தொடராக்குக. உழைப்பின்றி ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இது உடன்பாட்டு வாக்கியமா எப்படி மாத்தலாம்னா உழைத்தால் ஊதியம் உண்டு அப்படின்னு மாத்திக்கலாம். ஓகேங்களா. அடுத்து நான் திருக்குறள் படித்தேன். வினாத்தொடராக மாத்தணும்னா நான் எதை படித்தேன். அடுத்து அந்தோ குழந்தை கீழே விழுந்து விட்டது. இது செய்தி தொடராக மாத்தணும்னா குழந்தை கீழே விழுந்து விட்டது. அவ்வளவுதான். விட்டதே வரக்கூடாது. விட்டதே வந்துச்சுன்னா அதுவுமே உணர்ச்சி தொடர் தான். உன் கையெழுத்து மிகவும் அழகாக உள்ளது. உணர்ச்சி தொடராக அப்படின்னு ஆகா உன் கையெழுத்து ஆகான்னு வரும் இல்லையா. ஆஹா கிடையாது, ஆகா அப்படின்னு வரும். அப்படின்னு உணர்ச்சி போட்டு உன் கையெழுத்து மிகவும் அழகாக உள்ளதுன்னு வரக்கூடாது, உள்ளதே அப்படின்னு வரணும். ஒரு இழுக்கிற மாதிரி வரணும். அதுதான் உணர்ச்சி தொடர். ஸோ அதை மாற்றும் போது இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணணும். ஓகே. அடுத்து பார்த்தோம்னா தொடர்களை சொற்றொடர்களில் அமைத்து எழுதல். ஓகே. மரபு தொடர், பழமொழி தொடர், உண்மை தொடர் முதலிய தொடர்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுவதன் மூலம் கருத்தில் எழுதி விளங்க செய்யலாம். தாய் தன் குழந்தையை கண்ணும் கருத்துமாக வளர்த்தாள். அண்ணா தங்கு தடையின்றி பேசும் ஆற்றல் உடையவர். ஸோ அதே மாதிரி இதை சொற்றொடர்கள் அமைக்க சொல்றாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உன்னோட பழக்க வழக்கம் சரியில்லை அந்த மாதிரி நாமளே எழுதுறது தான். ஊனுறக்கமின்றி டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்லாம் ஊனுறக்கமின்றி படிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி படித்து வேலை பெற்று பேரும் புகழோடு வாழ்ந்தனர். இதையே தொன்று தொட்டு ஒரு வழக்கமாக செய்து வருகின்றனர். மாணவர்கள் அல்லும் பகலும் டிஎன்பிசிக்காக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கை இப்பொழுது மேடும் பள்ளமுமாக இருந்தாலும் பின்னாளில் நன்றாக வரும். சும்மா அந்த மாதிரி சொன்னேன். சரி, ஓகே. இது வரிசைப்படுத்தி அமைக்க இது தெரியுதானே. நம்ம ஒவ்வொரு இயர்லையும் பார்த்துட்டு தான் வரோம். வந்து நீங்களே வரிசைப்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். 1 ஊங்க 2 3 நான் வந்து 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா. அகரவரிசை. ஸோ வந்து பாருங்க. உங்களுக்கு வந்து எப்படின்னு தெரியலன்னா கீழே இது எப்படி உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. நானும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றேன். நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுபடி ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு எல்லாம் நீங்க என்ன லைனா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்களே இது பண்ணலாம். சப்போஸ் வந்து தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட்ல இருந்து நான் பண்ணுவேன். ஓகே. அடுத்து தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். ஸோ வந்து ஒரு கோவம்ன்றது ஒருத்தங்களை கொன்னுடும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த இது குறள். ஸோ வந்து அவன் நம்மளே காக்கணும்னா நம்மளோட சினத்தை வந்து காக்கணும். அந்த மாதிரி காக்கலாம் நம்மளே கொண்டுடும் அந்த கோபம் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட ஒரு வலிமையை வந்து சொல்றாங்க. வலிமைனா நல்ல விதத்துல கிடையாது, தீய வழியில. ஓகே. அது வந்து குறள்ன்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோம்னா இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஔவையார். ஓகே. அடுத்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஒரு இது 20ஆம் நூற்றாண்டின் தமிழ்மொழி வளர்ச்சிக்காக தொண்டாற்றிய பெருந்தகையாளர் மூவா ஒருவர் ரொம்பவே முக்கியம். இந்த பேரை வந்து ரொம்பவே முக்கியம்ப்பா, பார்த்துக்கணும் பாருங்க. ஸோ வந்து எந்த நூற்றாண்டில்னே ஒன்று இதில் கீவேர்டு வந்து நான் சொல்கிறேன். 20ஆம் நூற்றாண்டுன்றது ஒரு கீ. வரதராசர் அப்படின்றது ஒரு கீ. அடுத்து வழக்கை தருவது இடக்கைக்கு தெரியக்கூடாது அப்படின்றது என்னது, ஒரு முதுமொழின்னு நம்மளுக்கு தெரியும். அது எடுத்துக்காட்டாகி வாழ்ந்தவர் யாருன்னா மூவா. எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, வழக்கை தருவது இடக்கைக்கு தெரியக்கூடாது என்ற முதுமொழிக்கு ஏற்ப எடுத்துக்காட்டாகி வாழ்ந்தவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க, மூவா. ஓகே, போதும், அது மட்டும் போதும். அதுக்கு மேலே எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இயல்வது கரல் ஈவது விளக்கேல் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஔவையான்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. இயல் 9 நம்ம ஒரு நல்லபடியாக முடிச்சிட்டோம். அப்படியே வந்து நோட்ஸ் எடுத்து அப்படியே படித்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இயல் 10 முடியுது. நம்ம அதில் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். ஓகேங்களா, பாய்.
எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கடைசி இயல் 7வதுல பழைய புக்கில் கடைசி இயலான 10வது இயல் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆமாம், இதில் 10 இயல் இருக்குது, படிங்க. ஓகேங்களா? ஆனால் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், படிங்க. ஸோ என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு டாபிக் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். எங்கள் தமிழ், உழவின் சிறப்பு, ஓவியக்கலை, கொடைகுணம், அணியிலக்கணம். ஸோ இதோட முடியுது. இது நம்ம 5 பார்த்துட்டோம்னா 7வது பழைய புக் முடிய போது நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் போய் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இயல் 10ல் ஃபஸ்ட்டு எங்கள் தமிழ் அப்படின்றது. ஸோ இனிமை தமிழ் மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்லமது. கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்தையாம் பெற்ற பேரு. தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கு யாங்கண்டதில்லை. நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினையாருக்கும் மேதமிழ் மீதில். தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு புவி மேலே. தமிழ் எண்ணில் எம்முயிர் பொருளாம் இன்ப தமிழ் குன்று மேல் தமிழ் நாடெங்கும் இருளாம். தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்க என்று திறம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க? பாரதிதாசன் சொல்லியிருக்காங்க. ஸோ பாரதிதாசன் பாடல்னாவே அதை படிச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அதுல கோச் எப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இனிமை தமிழ் பற்றி பாடி பாராட்டியிருக்காரு. ஸோ இனிமை தமிழ் மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஆரம்பித்து முடிச்சிருக்காரு. ஓகே. இனிமை இன்பம் அமுது கனிச்சாரென திகட்டும் சுவைமிக்கது எம் தமிழ். இத்தமிழ் சொல்லினும் சுவைமிக்க சொல் வேறெங்கும் இல்லை. அச்சுவைமிக்க மொழியின் மீது தமிழ் மக்களுக்கு காதல் மிக உண்டு. ஆதலால் தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே எவரையும் வெல்லும் திறமுண்டு இப்புவி மேலே. எம் தமிழ் எங்கள் விழியாதலால் அதன் ஒளி குன்றினால் நாடே இருள் மூழ்கிவிடும். எனவே தமிழ் இருக்கும் வரையே தமிழ் மக்களும் இருப்பர். ஆதலால் நாளும் அதற்கு தொண்டு செய்வோம். நம் வாழ்வு தமிழ் என்று தோல் தட்டி ஆடுவோம். அது தரணியில் நாளும் வெற்றி பெற பாடுபடுவோம். பொருள் பார்க்கலாம். கதினா துணை, பேருனா செல்வம், நனினா மிகுதி மிக்க, அதாவது உரிச்சொட்டோட வர்றது. ஸோ தரம் தகுதி புவி உலகம். ஓகேங்களா? ஸோ ஆசிரியர் குறிப்பு ரொம்ப முக்கியம், பார்க்கலாம். இவரோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். ஸோ பாரதியார் மேல அவர் பற்றிருந்ததால்தான் சுப்புரத்தினதாசன் அப்படின்னு அது சுரதா சாரி. ஸோ பாரதியார் மேல இருக்கிற பற்றாலதான் ஃபர்ஸ்ட் பாரதிதாசன் மாத்திப்பாரு. பாரதிதாசன் மேல கொண்ட பற்றாலதான் சுரதான்றவர் சுப்புரத்தினதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டு அதை சுருக்கி சுரதா அப்படின்னு வச்சுக்காரு. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. சாரி, மாத்தி சொல்லிட்டேன். அவங்களோட பெற்றோர் பார்த்தோம்னா கனகசபை லக்ஷ்மி அம்மாள். ஸோ இவர் பார்த்தோம்னா தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் இதுல எல்லாத்துக்குமே புலமை மிக்கவர். இவர் இயற்றி வேற என்னன்னு பார்க்கலாம். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேர தாண்டவம், இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, பிசிராதம் ஒரு நாடகம், இது எழுதுன ஒரு நாடகம், குறிஞ்சி திட்டு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், இதுல எல்லாமே எழுதியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு லைன் என்னென்ன எழுதியிருக்காரு. குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேர தாண்டவம், இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, பிசிராந்தையர் நாடகம், குறிஞ்சி திட்டு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம். ஸோ இவர் காலமும் ரொம்பவே முக்கியம். என்னன்னு பார்த்தோம்னா 29/4/1891 பிறந்து 21/4/1964. ஸோ அதே மாசத்துல தான் இறந்து போயிடுவாரு. 29ல் பிறப்பாரு, 21ல் இறந்து போயிடுவாரு. இயர் பார்த்தோம்னா 1891. இது பார்த்தோம்னா 1946. அதாவது சுதந்திரம் கிடைச்ச 47 கிடைச்சா அது 46 ஞாபகம் வச்சுக்கிட்டு அது திருப்பி போட்டா 64 வரும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி குழப்பி என்ன குழப்பாதீங்கன்னு கேட்க சொல்லாதீங்க. சப்போஸ் இப்போ நான் குழப்பினேன் அப்படின்றதே ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா நீங்கள் அடிச்சிருவீங்க. அதுக்காக தான் குழப்பி விட்டேன். ஸோ நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்க இது என்னன்னு பார்த்தோம்னா ஒரே மாதம் 4 நாளுன்னு வரும், முன்ன பின்ன வரும். ஃபர்ஸ்ட் 29, அடுத்து 21 வரும். 1891, 8க்கு அப்புறம் 9, 1891. இயர் பார்த்தோம்னா 1964. ஓகேங்களா? இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் கவிதை தொகுப்பில் எங்கள் தமிழ் என்னும் தலைப்பில் வந்துள்ளது, ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம இது எங்கள் தமிழ்ன்றது பாரதிதாசன் கவிதைகள் கூட கவிதை தொகுப்புன்றது முக்கியம். ஓகே. தமிழ் எங்கள் டேஷ் இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் எங்கள் என்ன மூச்சா? தமிழ் எங்கள் உயிர், மூச்சு உயிர். தமிழ் எங்கள் உயிர், இனி தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. பொருள் தருக. கதினா என்னது? துணை. கதினா துணை, பேருனா செல்வம், நனினா மிகுதி மிக்க. ஓகே. அடுத்து பார்த்தோம்னா ஒரு உலகின் சிறப்பு ரொம்ப முக்கியமானது.
ஒவ்வொரு லைனுமே முக்கியமானது. ப்ரீவியஸ்ல கேட்டது அடிக்கடி. மேலி பிடிக்கும் பிடிக்கும் கை வேல் வேந்தர் நோக்கும் கை ஆழி தரித்த ஆளும் கை சூழ் வினையை நீக்கும் கை என்றும் நிலைக்கும் கை நீரூழி காக்கும் கை காராளர் கை அப்படின்னு எழுதுனது யாரு? கம்பர். ஓகே. உழவா நீன் கைகள் ஏற்பிடித்து உழவு செய்கின்ற கைகளாம் வேற்படையை கையிலே பிடித்துள்ள மன்னர்களும் ஆர்வத்தோடு நோக்குகின்ற கைகளாம் மோதிரம் அணிந்துள்ள உன் கைகள் வருபவருக்கு எல்லாம் மறையாது வழங்கும் கைகளாம் ஏழை மக்களின் வறுமை துன்பமாகிய பசிப்பினியை போக்கும் கைகளாம் என்றும் உளும் தொழிலே உலகின் நிலையானது வேளாண் செய்வோரின் கைகளை என்றென்றும் உயிர்களுக்கு அடைக்கலம் அளிக்கின்ற கைகளாம். ஓகேங்களா? சரி, ஓகே. சொற்பொருள் பார்க்கலாம். மேலினா கலப்பை ஏர், வேந்தர்னா மன்னர், ஆளினா மோதிரம். இன்னொரு அர்த்தமும் இருக்கு ஆளிக்கு, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சூழ்வினை உண்டாகும் வறுமை துன்பம், காராளர் மேகத்தை ஆளுகின்றவர்களாகிய உள்ளவர். ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் காராளர். ஓகே, கம்பரை பத்தி பார்க்கலாம். கம்பர் பார்த்தோம்னா தேரழுந்தூர்ல மயிலாடுதுறை கண்மையில் உள்ளது, அங்கதான் பிறந்திருக்காரு. அவரோட அப்பா பேரு ஆதித்தன். போற்றியவர் பார்த்தோம்னா சடையப்பபலல். அதனால்தான் ஒவ்வொரு 1000 அவர் பாடல் எழுதினாரு கம்பராமாயணம். அதுல 1000 பாடல்களுக்கு ஒரு முறை அந்த சடையப்ப வள்ளலை போற்றி வந்து அவர் பாடியிருப்பாரு. இதே வந்து ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. 1000 வந்து 100 மாத்தலாம், 2000 எப்படின்னா மாத்தாங்க. ஸோ 1000 ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த நூல்கள் பார்த்தோம்னா கம்பராமாயணம், சடகோபரந்தாதி, 7 சிலை 70, திருக்கை வழக்கம். ஓகேங்களா? ஸோ சிறப்பு பார்த்தோம்னா கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தறிவு கவி பாடும் அப்படின்றது. காலம் ரொம்பவே முக்கியம். காலம் அடிக்கடி கொஸ்டின்ல கேட்டுருக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ல 12ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? ஸோ ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் போலாம். வேந்தர் அப்படின்னா என்னது? மன்னர். ஆளினா மோதிரம், மன்னர் மோதிரம். ஓகே, அடுத்த ஒரு உரைநடை ஓவியக்கலை பற்றி பார்க்கலாம். எல்லைகளையெல்லாம் கடந்து எங்கும் பறந்து வாழும் மக்கள் மனங்களை கொள்ளை கொண்டு வியக்க வைக்கும் விந்தை மொழி ஓவியம். காண்பவரை கவர்ந்திழுக்கும் உள்ளங்களை தன் வயப்படுத்தும் உயர்ந்த கலை ஓவியக்கலை. ஓவியம் பேசும் செய்திகள் பல, உணர்த்தும் கருத்துக்களும் மிக பல. ஓகேங்களா? ஸோ தமிழகத்தில் தொன்று தொட்டு விளங்கி வந்த பாரம்பரிய கலைகள் பல, அவற்றுள் பல கால வெள்ளத்தால் அழித்து செல்லப்பட்டு அழிந்து போயின. எஞ்சிய சில தமிழர்களின் கலைத்திறனுக்கு கலைநுட்ப அறிவையும் உலகோருக்கு எடுத்துக்காட்டும் மொழி விளக்காகவும் திகழ்கின்றது. ஸோ தமிழ் வளர்த்த நுண்கலைகளில் வரிசையில் ஓவியக்கலை முன்னணியில் நிற்கின்றது. ஸோ என்னது? தமிழர் வளர்த்த நுண்கலை வரிசையில் எது முன்னாடி நிற்கிறது? ஓவியக்கலை. முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ பழங்கால மக்கள் தம் உள்ள கருத்துக்களை புலப்படுத்த பாறைகளும் குகைகளும் கீழே எழுதினான்றது ஒரு கொஸ்டின் ஏரியா. ஏன்னா நம்ம எங்கெங்க எழுதுனாங்க அப்படின்றது. ஸோ தம் எண்ணத்தை சித்திரம் அறிந்து வெளிப்படுத்தினர். எதை வரைஞ்சு? சித்திரம் அறிந்து. இவற்றை தொல்பொருள் ஆய்வுகளில் இலக்கிய சான்றுகளையும் அறிய முடியும். அடுத்த ஒரு கொஸ்டின் ஏரியா. கிமு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் இனக்குழுக்களாக வாழ்ந்தாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ கிமு 2000 தாம் தங்கிய மலை குகைகளிலும் பாறைகளிலும் என்னவா வரைஞ்சாங்க? கோட்டோவியம்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ பாறைகளிலும் இதுலயும் எப்படி வரைஞ்சாங்க? கோட்டோவியமா வரைஞ்சாங்க. ஸோ கோட்டோவியம்னா பார்த்தோம்னா இப்படி மட்டும் தான் இருக்கும். இந்த மாதிரி கோடு கோடா போட்டு மட்டும் அவங்களால எழுத முடியும். ஏன்னா வந்து பாறையில எழுதுறதே கஷ்டம் இல்ல. சொன்னா அவங்க வளைச்சி இப்படிலாம் வந்து அவங்களால எழுத முடியாது ஈஸியா. எழுதுறது பார்த்தோன்னா இப்ப எழுதுறது கூட இப்போ வட்டம் போடனா கூட அது வந்து அவங்க சதுரமாக தான் போட்டாங்க. இப்படி வளைஞ்சு கூட அதான் வந்து கோட்டோவியம்ன்றது. அதுதான் கோட்டோவியம்னா எப்படி பிரிக்கலாம்னா கோடு கோட்டால் ஓவியங்கள் பிரிக்கலாம். ஓகேங்களா? கோடு கோட்டல் ஓவியம்னா கோடு போல வரைஞ்ச ஒரு ஓவியம் தான் கோட்டோவியம். ஓகேங்களா? ஐ திங்க் புரியுமா சொல்லிக்க நினைக்கிறேன். ஸோ தமிழகத்தில் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் குகை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த பிராக்கெட்ல இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஏரியா. எங்கெங்க என்ன மாதிரி மான் போல, போர்ச்செய்தல், விலங்கு வேட்டை இதெல்லாம் வந்து குறிக்கிற மாதிரி இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ தமிழ்நாட்டில் சங்க காலத்திற்கு முன்னரே ஓவியங்கள் வரையப்பட்டன. எதுக்கு முன்னாடி? இது வந்து ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். பின்னரா முன்னரான்றதை பார்த்துக்கணும். ஓகே, தாம் வரைந்த ஓவியங்களை முதலில் என்னன்னு சொல்லியிருக்காங்க? கண்ணெழுத்துன்றது ரொம்ப முக்கியமான இந்த லெசன்லேயே ரொம்ப முக்கியமானதுன்னு நான் சொல்லுவேன். இந்த கோட்டெழுத்துன்றோம் இல்லைங்களா? கோட்டெழுத்து, கண்ணெழுத்து, கோட்டோவியம் இது 3 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கீவேர்டு. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தாம் வரைந்த ஓவியங்களே ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னாங்க? கண்ணெழுத்து அப்படின்னு தான் வழங்கினாங்க. ஸோ தமிழ் இலக்கியத்தில் எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் இருந்ததை பரிபாடல் குறுந்தொகையின் செய்யுளடிகள் தெளிவுபடுத்தின. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு லைன். ஸோ தமிழ் இலக்கியத்துல எழுத்து அப்படின்றதுக்கு ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருந்திருக்கு.
அது எதுல வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, எது மூலியமா? ஸோ பார்த்தோம்னா பரிபாடல் குறுந்தொகை இதுல வந்து தெளிவுபடுத்துது அப்படின்றாங்க. இது பரிபாடல் குறுந்தொகை. ஸோ சீன மொழியிலும் எழுத்துக்கள் உருவங்களாக உள்ளன. ஸோ இப்போ கூடமே அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகும். அந்த சீன மொழிகள்லாம் பார்க்கும்போது உருவம் மாதிரி தான் இருக்கும். ஸோ எனவே பழங்கால மக்கள் சித்திரை எழுத்துக்களாக கருத்தை புலப்படுத்தினர். அவையே நாளடைவில் மொழி குறியீடாக வளர்ந்துள்ளன அப்படின்றாங்க. ஓகே. ஓவியம் வரைவதற்கு நேர்கோடு, கோணக்கோடு, வளைக்கோடு முதலியன அடிப்படையாகும். நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஓவியம் வரைகிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நேர்கோடு, கோணக்கோடு, இதான் கோணையா போடுறதுனா கோணக்கோடு, வளைக்கோடு இதான் வளைக்கோடு, இது எல்லாமே தான் வந்து அடிப்படைன்றாங்க. என்னது? நேர்கோடு, கோணக்கோடு, வளைக்கோடு. இவ்வாறு வரையப்படுவன கோட்டோவியங்கள் எனப்படும். என்னது? கோட்டோவியம். மேல பார்த்தோம் இல்லையா? ஓகே. அவ்வரைக்கோடும் கோடுகள் மேல் சிவப்பு, கருப்பு, மஞ்சள், நீலம் முதலிய வண்ணங்கள் பூச அழகிய ஓவியங்கள் உருவெடுக்கும். என்னென்ன கலர் ஞாபகம்? சிவப்பு, கருப்பு, மஞ்சள், நீலம். அடுத்து இந்த நடுக்கல் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ தொல்காப்பியம் வந்து நடுக்கல் வணக்கம் பற்றி கூறுகிறது. அடுத்த ஒரு கொஸ்டினையா, ரொம்ப முக்கியமான கொஸ்டினையா. ஸோ தொல்காப்பியம்ன்றது எதை பற்றி சொல்லுது? நடுக்கல் வணக்கம். நடுக்கல் வணக்கத்தை பற்றி சொல்றது எது? தொல்காப்பியம். எப்படின்னா கொஸ்டின் மாற்றி கேட்பாங்க. ஸோ நடுக்கல் வணக்கம்னாவே தொல்காப்பியம். தொல்காப்பியம்ல நடுக்கல் வணக்கம் சொல்லியிருக்காங்க, இன்னும் நிறையாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நடுக்கல்லில் போரில் வீரமரணம் எய்திய வீரனது உருவம், பெயர், பெருமைக்குரிய செயல் முதலியவற்றை பொறிக்கும் பழக்கம் இருந்தது. ஸோ சிற்பி தான் செதுக்கவிருக்கும் உருவத்தை முதலில் வரைந்து பார்த்த பின்னரே அவ்வோவியத்தை கொண்டு கல்லில் உருவம் அமைத்தல் மரபு. இதன்படி ஆராய்ந்து நோக்கினால் செதுக்குவதற்கு ஓவியம் துணை புரிந்ததை ஓவியம் முன்னரே வரைந்திருந்ததையும் உணர முடிகின்றதுன்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஓவியக்கலை என்னென்னலாம் சொன்னாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டது அடிக்கடி. ஓவு, ஓவம், ஓவியம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. ஸோ இந்த வட்டிகை செய்தி, அதே மாதிரி இந்த ஓவு, இந்த படம் நினைக்கிறேன். ஸோ இது மூணுமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. மற்றதை கேட்கறது வந்து பார்த்தோம்னா டைரக்டாகவே இது இருக்கும், மீனிங் இருக்கும். ஸோ அதனால அது கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மற்றது இந்த வட்டிகை செய்தி, ஓவு இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் கண்டுபிடிக்கிறதுன்றனால கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ல, பார்த்துக்கோங்க. ஓவு, ஓவம், ஓவியம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. ஓகேங்களா? ஸோ ஓவிய கலைஞர்களை என்ன சொல்லுவாங்க? ஓவியர், ஓவிய புலவன், கண்ணூல் வினைஞர். இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின். கண்ணூல் வினைஞன். அடுத்து சித்திரக்காரர், வித்தக வினைஞன், வித்தகர், கிளவி, வல்லோன் என அழைக்கப்பட்டார். என்னென்ன நோட் பண்ணிக்கணும். அப்படி இப்படி பாயிண்டா நோட் பண்ணிக்கோங்க. ஓவியர், ஓவிய புலவன் சொல்லிட்டு எழுதிட்டு இப்படி போட்டு இந்த பக்கம் ஓவிய கலைஞருக்கு மறுபெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிச்சுக்கணும். அதே மாதிரி ஓவிய கலைக்கு மறுபெயர் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பாயிண்டா நோட் பண்ணிங்கன்னா எப்பவுமே மறக்காது. ஓகே. அடுத்து ஓவியர் எண்ணங்களின் எழுச்சியை பல வண்ணங்களில் துணை கொண்டு எழுதுவோராதல்னா கண்ணூல் வினைஞர் அப்படின்றாங்க. ஸோ இவங்களுக்கு ஏன் கண்ணூல் வினைஞர் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவியரோட எண்ணங்களின் எழுச்சியை பல வண்ணங்களின் துணை கொண்டு எழுதுறாங்க. அதனால அது பார்த்தோம்னா கண்ணூல் வினைஞர் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்றாங்க. ஸோ இதை கூட கொஸ்டினா கேட்கலாம். ஏன் அவங்களுக்கு கண்ணூல் வினைஞர் சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஸ்டேட்மெண்ட்ல. ஸோ நச்சினாக்கினியர் தம் முறையில் ஒரு ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் என இலக்கணம் வகுத்திருப்பது எத்துணை பொருத்தம் பார்த்தீர்களான்றாங்க. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான லைன். ஸோ நச்சினாக்கினியரோட உரையில வந்து ஓவியர் என்னன்னு சொல்லியிருக்காங்க? நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு லைன் இதுவும். நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர்னு சொன்னது யாரு? நச்சினாக்கினியார். அடுத்து ஓவிய நூலின் நுணுக்கத்தை நன்கு கற்ற புலமை பெற்ற ஆசிரியர் பார்த்தோம்னா ஓவிய புலவன். ஸோ புலவர்னாவே என்னது? ஒரு விஷயத்துல புலமை பெற்றிருந்தா மட்டும் அவர் புலவர். ஸோ அது ஓவியத்துல வந்து அவர் புலமை பெற்றிருந்தாலும் அவர் ஓவிய புலவன். அதே மாதிரி ஓவிய கலைஞர் குழுவை வந்து ஓவிய மாக்கள்ன்றாங்க. மாக்கள்னா என்னது? நிறைய ஒருத்தங்கன்னா மக்கள், ஒரு குழுவினா மக்கள் மாதிரி சொல்லுவாங்க. ஃபுல்லா சொல்லணும்னா மாக்கள்னா என்னன்னு சொல்லுவாங்க? நிறைய பேர் சேர்ந்த மாக்கள். ஸோ ஓவிய மாக்கள். இதே ஆண் ஓவியரை சித்ராங்கதன் அப்படின்னும் பெண் ஓவியரை சித்திரசேனா அப்படின்றதும் சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு லைன். ஸோ ஆண் ஓவியரை சித்ராங்கதன், என்னது? சித்ராங்கதன் அப்படின்னும் பெண் ஓவியர் என்ன சொல்றாங்க? சித்திரசேனா. சித்ராங்கதன், சித்திரசேனா. ஓகே. ஆடல் மகள் மாதவி ஓவிய செந்நூல் உரை நூற்கிடங்கையும் கற்றுத்துறை போக பொற்றொடி மலந்தையாக இருந்தாள் என்று சிலம்பு பகர்கிறது. ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த லைனு ஓவிய செந்நூல் உரை நூற்கிடங்கை கற்றுத்துறை போக பொற்றொடி மலந்தையாக இருந்தாள் அப்படின்றது எங்க வந்திருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. சிலப்பதிகாரம். ஸோ இதை யாரை பற்றி சொல்லின்னு கேட்பாங்க? மாதவி, ஆடல் மகள் மாதவியை பற்றி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே.
இதிலிருந்து ஓவிய கலைக்கென தனி இலக்கண நூல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். வரைகருவிகள். பல்வகை காட்சிகள் உருவங்கள் வரைய ஓவியர் அக்காலத்தில் பல்வகை கருவிகளை பயன்படுத்தினார். ஸோ வண்ணம் தீட்டும் கோல் என்னன்னு சொல்றாங்க. அடுத்து வண்ணம் தீட்டும் கோல் என்னது? தூரிகை, துகிலிகை, வட்டிகை. ஓகேங்களா? அடுத்து என்னது? தூரிகை, துகிலிகை, வட்டிகை. வண்ணங்கள் குழப்பும் பலகை இருக்குல்ல, ஸோ ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி இருக்குமா, அப்படியே இங்கே கலரா அப்படி இப்படி இருக்கும். நம்ம வந்து இப்போ இந்த காலத்தில் வச்சுருப்பாங்க. இப்போ ப்ரஷ் எடுத்து இப்படி தொட்டு 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 பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த வட்டிகை பலகை. அந்த மாதிரி வண்ணங்கள் குழப்பும் பலகை தான் வந்து என்ன சொல்கிறாங்க? வட்டிகை பலகைன்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வரைவிடங்கள். அக்காலத்தில் ஓவியங்கள் வரைவதற்கென்று தனி இடங்கள் அமைந்திருந்தன. அங்கன ஓவியம் வரைபெற்ற இடங்கள் என்னன்னு சொல்றாங்க? சித்திரக்கூடம், சித்திரமாடம், எழுதுநிலை மண்டபம், எழுதெழில் அம்பலம். இதெல்லாம் நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த கலக்கலாக இருந்தாலே அதை நோட் பண்ணிக்கணும். ஸோ இது சித்திரக்கூடம், சித்திரமாடம், எழுதுநிலை மண்டபம். ஏன்னா எழுத்து அப்படின்னாலே நம்ம ஓவியம்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதான் எழுதுநிலை மண்டபம், எழுதலில் அம்பலம். ஓகேங்களா? ஸோ இறை நடனம் புரிவதற்கே சித்திர சபை ஒன்றை ஏற்படுத்தினர். அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட், இறை நடனம் புரிவதற்கு என்னத்தை ஏற்படுத்தினாங்க? சித்திர சபை. இதிலிருந்து ஓவியக்கலையில் தமிழருக்கு இருந்த ஈடுபாட்டையும் கண்ணுகர் விருப்ப உணவையும் மக்களிடம் அதற்கு இருந்த செல்வாக்கையும் மேன்மையும் அறியலாம். அரசர் வாழும் அரண்மனை அந்தபுரங்கள், செல்வர் வாழும் வளமனைகள், மாளிகைகள், ஆடல் அரங்குகள், கோவில் மண்டபங்கள், பொது மன்றங்களில் முதலிய இடங்களில் கட்டட சுவர்கள், மேற்கூரையில் தூண் ஓவியங்கள் வரைந்தன. தூண்கள்ல வந்து பார்த்தோன்னா ஓவியங்களை வரைந்தன. ஓவியத்தால் மக்கள் வீடுகளை அலங்கரித்தன. ஸோ வளங்கொழித்த மக்களின் இல்லங்களில் அழகிய ஓவியங்கள் பல தீட்டப்பட்டிருந்தன. புறநானூறு இது என்னன்னு சொல்றாங்க பார்க்கலாம். ஓவத்தனைய இடனுடை வனப்பு என வீட்டின் அழகை ஓவியத்திற்கு ஒப்ப வைத்து கவிஞர் போற்றுகிறார். ஸோ ஓவியத்தனைய இடனுடை வனப்பு எதுல வருது? புறநானூறு ரொம்ப முக்கியம். ஸோ சுடுமண் சுவர் மீது வெண்சுதை சுண்ணாம்பு, அதாவது வெண்சுதைனா சுண்ணாம்பு பூசி செஞ்சாந்து கொண்டு ஓவியங்கள் தீட்டின. ஸோ எப்படி? சுடுமண் சுவர் மேல வெண்சுதை சுண்ணாம்பு பூசி செஞ்சாந்து அந்த கலர்ல வந்து இருக்குல்ல, சாந்து கலர்னுவாங்க இல்லையா, அதை கொண்டு ஓவியங்கள் வந்து தீட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுல என்னென்ன தெரிஞ்சுக்க வேணும்? ஓவத்தனைய இடனுடை வனப்பு, இது சொன்னது யாரு? புறநானூற்று. எதை பத்தி சொல்லியிருக்காங்க? வீட்டின் அழகை ஓவியத்திற்கு ஒப்ப வச்சு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா இப்ப எப்படி வரைஞ்சான்னு பார்த்தோம்னா, சுடுமண் சுவர் மீது வெண்சுதைனா சுண்ணாம்புன்னு அர்த்தம், அதை பூசி செஞ்சாந்து கொண்டு ஓவியங்களை தீட்டினர். அது மட்டும் இல்லாம மரப்பலகை, துணிச்சீலை, திரைச்சீலைகளில் ஓவியம் எழுதினர். ஓகேங்களா? ஸோ நடமேடைகளில் பல வண்ணங்களில் கவின்மிகு காட்சிகள் தீட்டப்பட திரைச்சீலைகள் தொங்கினவற்றை ஓவிய எழினி கொண்டு அறிகிறோம். எதை கொண்டு அறிகிறோம்? ஓவிய எழினி. ஸோ இந்த வார்த்தையை வந்து நோட் பண்ணணும். ஓவிய எழினி. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் எனும் பழமொழி இவ்வாறு தான் உருவாயிற்றுறாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வண்ணம் கலவாமல் கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவதை புனையா ஓவியம் என்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ வண்ணம் அதாவது வண்ணத்தை வச்சு தீட்டுறாங்க பார்த்தோலே, செஞ்சாந்தெல்லாம் வச்சு அந்த மாதிரி இல்லாம கரித்துண்டு மட்டும் வச்சு வரைஞ்சா அதுதான் புனையா ஓவியம் அப்படின்றாங்க. இன்றும் இது மென்கோட்டு ஓவியமாக நடைமுறையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இனி எவ்வளவற்றை ஓவியங்களாக கண்டு மகிழ்ந்தன என்பதை காண்போமா? என்னடா இப்பதான் இது எப்படி தெரியுமா இருக்கு? இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு அந்த மேடையெல்லாம் பேசுவாங்க. பேசிட்டு இருக்கும்போது மேக்சிமம் காலேஜில் தான் அதை நான் அனுபவிச்சேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசிட்டு இனி என் உரையை தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அப்போ ஒரு ஃபீல் ஆகும் பாருங்க. ஆக்சுவலி நான் முடிய போதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன், இன்னும் எவ்வளவு இருக்குன்னா இன்னும் இவ்வளவு இருக்கு அப்படி நம்ம ஃபீல் பண்ணி அவ்வளோ முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இனிமேலுக்கு நம்ம பார்ப்போமான்னும் போது எப்படி இருக்கு பாருங்க. அடுத்து இயற்கை காட்சிகள், கற்பனை காட்சிகள், சமுதாய வாழ்க்கை முறைமை, இதிகாச புராண கதைகள் என்பன ஓவியத்திற்குரிய கருப்பொருள். ஸோ எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? ஓவியத்திற்குரிய கருப்பொருள் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது? இயற்கை காட்சிகள். அதுக்கு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து நீங்க ஒரு ஓவியரா இருந்து இதெல்லாம் ஞாபகம் இது அப்படியே வந்து கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம எடுத்தோடனே ஒரு டிராயிங் மாதிரினா என்னன்னு யோசிப்போம். அப்படியே சுத்தி முத்தி பார்ப்போம். மரம், ஆஹா மரம் நல்லா இருக்கே, அது மேல ஒரு குயில் இருக்கா, ஒரு கிளி இருக்கா, இதை வச்சு வரையலாம் சொல்லிட்டு ஒரு இயற்கை காட்சியை தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணுவோம். அப்புறம் என்ன ஆகும்? அது மூலியமா நம்மளுக்கு ஒரு கற்பனை தோன்றும். ஓகே, இந்த கிளி நம்ம ஏன் வந்து மரம் மேல இருக்க மாதிரி எழுதும், நம்ம மேல இருக்க மாதிரி வரையலாமா, இல்ல ஒரு மனுஷங்க மேல இருக்க மாதிரி வரையலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்பனையை வந்து அங்க அப்படி நாமளாம் வந்து சிந்திப்போம். அடுத்து என்ன பண்ணுவோம்? சமுதாய வாழ்க்கை முறைமை அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த
இந்து பேப்பர்ல அந்த கார்ட்டூனிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு சமுதாய வாழ்க்கையில வந்து எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட கற்பனையை வச்சு அந்த சமுதாயத்துல ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பெண்களுக்கு எதிரான கொடுமை அப்படி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே பெண்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் நடக்குது, அடி வாங்குற மாதிரி இது மாதிரிலாம் எழுதுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சமுதாய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரி வரைவாங்க. அதுக்கடுத்தப்பனா இதிகாச புராண கதைகள் எடுத்துக்கிட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கண்ணகி, இவங்களாம் இதிகாச புராண கதையில வரவங்க தானே. சீதை பத்தியா, ராமனை பத்தியா, இல்ல வந்து பார்த்தோன்னா கோவலன் வந்து அந்த மாதிரி வந்து வரையறது, இதை பத்தி வரைவாங்க மேக்சிமம். ஸோ இதெல்லாம் தான் வந்து கருப்பொருள்ன்றாங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ இது வந்து நீங்க இது நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி ஒரு எழுதலாம் போறது கிடையாது. நீங்க ஆப்ஷன் பார்த்தோன்னே டக்குன்னு நம்ம வந்து சிந்திச்சோம்னாவே இது டக்குன்னு நம்ம அடிக்க முடியும். ஓகேங்களா. அடுத்து ஓவியர்கள் சோதிடக்கலை, வானநூல், கதைகள் முதலியவற்றை கற்றுணர்ந்து செவ்வனே சித்திரம் தீட்டினர். என்னென்னலாம் கத்துக்கிட்டாங்க பாருங்க ஓவியர். சோதிடக்கலை, வானநூல், அதே மாதிரி கதைகள், இது எல்லாமே கற்றுணர்ந்துதான் ஓவியமே தீட்டினாங்க. அப்பதான் அவங்களுக்கு அந்த கற்பனை அந்த இது எல்லாமே வந்து வரும். இப்ப வானத்துல வந்து நட்சத்திரம் எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து தெரியாம வந்து அவங்களால நுணுக்கமா, அதாவது ஓவிய கலைனாவே என்ன அர்த்தம் நம்ம மேல படிச்சோம், ஒரு நுண்கலை அப்படின்னு சொல்லிதான் நம்ம படிச்சோம் இல்லையா. ஸோ அப்படின்னும் போது நாம இப்ப வீட்டுல உட்காந்து வரைகிறதுன்றது வேற. பட் ஆர்டிஸ்ட் நீங்க போனீங்கன்னா இது எல்லாமே படிப்பீங்க. படிச்சாதான் உங்களால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டாவே ஆக முடியும். இது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை தான் வந்து சொல்றாங்க. ஸோ ஆடு முதலான 12 ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்த செய்தி நெடுநல் வாடை எனும் சங்கநூல் தரும் அரிய செய்தியாகும். ரொம்ப முக்கியமான ஒரு லைன். ஸோ இதுல இருந்து ஆடுல இருந்து 12 ராசி நமக்கு நல்லாவே தெரியும். மேஷம்ல இருந்து கடைசியா மீன மாதிரி இருக்கிற ஒரு 12 ராசி இருக்குன்னா அது அந்த விண்மீன் நம்ம அந்த மேல படிச்சோம் இல்லையா வான்னூல் படிச்சாதான் விண்மீன்களை வரைய முடியும்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி விண்மீன்களை வந்து வரைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த இதை சொன்னது அதே மாதிரி ஆடு முதலான 12 ராசிகள் எப்படி வரைய முடியும், சோதிடத்தை பத்தி கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சாதான் வந்து அவங்களால வரைய முடியும். ஸோ அப்படின்ற மாதிரி இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா நெடுநல் வாடையில சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஆடு முதலான 12 ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்த செய்தி எதுல சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்ல பார்த்தோம்னா நெடுநல் வாடையில பார்த்தோம்னா ஓவியத்தை பத்தி இது அதாவது என்னென்ன பத்திலாம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தி மாதிரி கீழே ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம். சரி, அதாவது இந்த லைன்ல வர மாதிரி கீவேர்ட்ஸ் எப்பவும் போல கீவேர்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம குழப்பணும். ஆடு முதலான 12 ராசிகள்ன்றதும் விண்மீன்கள் அப்படின்றதும் கீவேர்ட், அதே மாதிரி நெடுநல் வாடைன்றதும் கீவேர்ட். ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓவியங்களில் பார்த்தோம்னா நிற்றல், இருத்தல், கிடத்தல் ஆகிய மனித இயல்புகளையும் வீரம், சாந்தம், சினம், வியப்பு, உவகை முதலிய மெய்ப்பாட்டுகளையும் உத்தமம், மத்தியமம், அதமம் மற்றும் தசதாளம், நவதாளம், பஞ்சதாளம் முதலிய அளவுகளையும் வலியுறுத்தவை தமிழருக்கு உரிய ஓவிய மரபுகளாக விளங்குகின்றன. ஓகே. இது கொச்சன் இருக்கு, ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. ஒரு ஓவியம் இருந்துச்சுன்னா என்ன எப்படி இருக்குவாங்க, ஒரு மனுஷங்க இருக்காங்களா அவங்க நிக்கிற மாதிரியும் அங்கேயே இருக்கிற மாதிரியோ இல்லை அப்படியே படுத்துட்டு இருக்கிற மாதிரியோ அப்படியே அங்கேயே கிடக்கிற மாதிரியோ அதை தான் சொல்றாங்க. ஸோ நிற்றல், இருத்தல், கிடத்தல். ஸோ இது வந்து ஒரு மனுஷனோட இயல்பு. அடுத்து பார்த்தோம்னா அவங்களோட ஃபேஸ்ல என்னென்னலாம் வந்து இது வரும், வீரமா இருக்கிற மாதிரி, அமைதியா இருக்கிற மாதிரி, கோபமா இருக்கிற மாதிரி, ரொம்ப வியப்பா இருக்கிற மாதிரி, அப்படியே மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு வியப்பு வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மெய்ப்பாடுகள்லாம் என்னது, உடம்புல இருந்து நம்ம ஃபேஸ்ல இருந்து வெளிப்படுற ஒரு இதுதான் வந்து மெய்ப்பாடுகள்வாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா உத்தமம், மத்தியமம், அதமம் மற்றும் தசதாளம், நவதாளம், பஞ்சதாளம் அந்த மாதிரி பார்த்தோம்னா அளவுகள். இது வந்து அளவுகள். இது வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு டீப்பா தெரியாது, நம்ம டீப்பாவும் தெரிஞ்சுக்க வேணாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா அளவுகள். ஸோ வந்து இதெல்லாம் ஆர்டிஸ்டுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தா வலியுறுத்துறது வந்து தமிழுக்கே உரிய ஓவிய மரபுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கெல்லாம் சங்க காலத்தில் செழித்திருந்த ஓவியக்கலை இடைக்காலத்தில் சிதைந்து மறைந்து போக தொடங்கியது. மறைந்து கொண்டிருந்த ஓவியக்கலைக்கு மீண்டும் புத்துயிர் ஊட்டியவர்கள் வந்து பல்லவ பேரரசர்கள் தான். ஸோ ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் வந்து எப்படி கேட்கலாம், மறைந்து கொண்டிருந்த ஓவியக்கலைக்கு மீண்டும் புத்துயிர் ஊட்டியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி எப்ப அழிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இடைக்காலத்தில். ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ கிபி 7ஆம் நூற்றாண்டு, 7ன்றது முக்கியம். தமிழகத்தை ஆண்ட 1ஆம் மகேந்திரவர்ம பல்லவர், அவர் தான் வந்து கலையார்வம் மிக்கவர். மகேந்திரவர்மன் காலத்தில் ஓவியக்கலை எழுச்சியுற்று உயர்நிலையை எட்டியது. இம்மன்னனை சிறந்த ஓவியனாக புகழ் பெற்றிருந்தார். அதனால்தான் அவர் என்னன்னு சொல்லுவாங்க, சித்திரக்கார புலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தட்சிண சித்திரம் என்ற ஓவிய நூலுக்கு இம்மன்னன் வந்து உரை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இச்செய்தியிலிருந்து மகேந்திரவர்மனின் ஓவியக்கலையின் மீது கொண்டிருந்த பச்சினையும் ஆர்வத்தையும் உள்ளக்கிடங்கையும் ஊகித்தரையலாம். ஓகே. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இடைக்காலத்துல மறைஞ்சு போயிட்டு இருந்துச்சு. அப்ப வந்து எழுச்சியுடைய காரணமா இருந்தவங்க பார்த்தோம்னா
பல்லவ பேரரசர்கள் தான் புத்துயிர் ஊட்டியவர்கள். ஸோ இவங்க பார்த்தோம்னா கிபி 7ஆம் நூற்றாண்டுல முதலாம் மகேந்திரவர்ம பல்லவர் தான் என்ன பண்ணாரு, கலையார்வம் மிக்கவர்ன்றதுனால நிறைய இவருமே வந்து ஓவியக்கலை இதெல்லாம் வந்து இது பண்ணி எழுச்சிட்டு ஒரு உச்சநிலையை அடைந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் இவருக்கு சித்திரக்கார புலி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ சித்திரக்கார புலினா யாரு, பல்லவ மன்னனான முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். ஓகே, அதே மாதிரி இவர் எதுக்கு உரை எழுதியிருக்காரு, தட்சண சித்திரம் அப்படின்ற ஒரு ஓவிய நூல், இது ஒரு ஓவிய நூலுக்கு உரை எழுதியிருக்காரு. ஓகேங்களா, அவ்வளவுதான். அடுத்து வந்து சித்தன்னவாசல். ஸோ மகேந்திரவர்மன் காலத்திற்கு பின்னர் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த அரசர்கள் ஓவியக்கலையை வளர்த்து வந்துள்ளனர். பல்லவ கால ஓவியங்கள் பனமலை, திருமலை, மாமல்லபுர குகை கோவில், மாமண்டூர், காஞ்சி கைலாசநாதர் கோவில் முதலிய இடங்களில் ஓவியங்கள் சிதைந்த தோற்றத்தோடு காணப்படுகின்றன. பார்வதி உருவம், கிண்ணனார், கிண்ணறி, கந்தர்வர் ஓவியங்கள் காண்போரை மயக்குவன. திருநந்திக்கரையில் சேரர் கால ஓவியங்கள் கிடைத்துள்ளன. எங்க இருக்கு, திருநந்திக்கரையில சேரர் கால ஓவியங்கள் கிடைத்துள்ளன. அடுத்து புதுக்கோட்டைக்கு அருகில், முக்கியமான ஒரு லைன், புதுக்கோட்டைக்கு அருகில் சித்தன்னவாசல் எனும் குகை கோவில் ஓவியங்கள் ஓவிய கருவூலமாக வைத்து போற்ற தகுந்தன. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா, நோட் பண்ணிங்க. புதுக்கோட்டைக்கு அருகே என்ன இருக்கு, சித்தன்னவாசல் இருக்கு. அங்க இருக்க குகை ஓவியங்கள் என்ன ஓவியம்னு தெரிஞ்சுக்கணும், குகை கோவில் ஓவியங்கள். அது வந்து ஓவியத்தோட கருவூலமாக வைத்து போற்றத்தக்கன எது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் ஏரியா, கிபி 9ஆம் நூற்றாண்டில் அவனிபசேகர ஸ்ரீ வல்லப என்ற பாண்டிய மன்னன் காலத்தில் மதுரை ஆசிரியர் இளங்கௌதமன் இவ்வோவியங்களை வரைந்தார் என்று கல்வெட்டு செய்திகள் அறிவிக்கின்றன. ஸோ இந்த புதுக்கோட்டைக்கு அருகில் இந்த சொன்னாங்க இல்லையா, இது யார் வரைஞ்சாங்கன்னா 9ஆம் நூற்றாண்டுல அவனிபசேகர ஸ்ரீ வல்லப அப்படின்ற பாண்டிய மன்னர் காலத்துல வாழ்ந்த மதுரை ஆசிரியரான இளங்கௌதமன் அவர் வந்து என்னது இதை வரைஞ்சிருக்காங்கன்னா எதில் சொல்றாங்க, கல்வெட்டுல. ஸோ யாரு, ஃபர்ஸ்ட் வந்து கீபோர்ட் பார்த்துக்கலாங்களா, கிபி 9ஆம் நூற்றாண்டு. அடுத்து அந்த மன்னன் யாரு, அவனிபசேகர ஸ்ரீ வல்லப. இவர் யாரும் ஒரு பாண்டிய மன்னர். அந்த காலத்துல மதுரை தானே அவங்க இது, அதுல இருந்த ஆசிரியர் யாரு, இளங்கௌதமன். அவ்வளவுதான், இதுதான் கீ பாயிண்ட். ஸோ அங்குள்ள தாமரை தடாகம், ஆடல் அணங்குகள், அரசன் அரசி ஓவியங்கள் நம் கண்ணை கவர்கின்றன. அங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். தாமரை தடாகம், அதாவது தாமரை குளம், ஆடல் அணங்குகள்னா உருவங்கள், ஆடல் அணங்குகள். அடுத்து பார்த்தோம்னா அரசன் அரசி. ஓகே, அந்த சித்தன்னவாசல் ஓவியம் தான் இது. சோழர் கால வனப்புமிக்க ஓவியங்களை தஞ்சை பெரிய கோவிலில் கண்டு மகிழலாம். ஸோ சோழர்னாவே தஞ்சை பெரிய கோயில்ன்றது தெரியும். அதில் உள்ள கவின்மிகு கையிலை காட்சி கண்களுக்கு விருந்தளிப்பன. சேரமான் சுந்தரன் கையிலைக்கு செல்லும் காட்சி, சிவபெருமான் முப்புறம் எரித்த காட்சி, சுந்தரரை தடுத்தாளும் கோலம், நாட்டிய மகளிர், மாமன்னர் ராசராசன், கருவூர் தேவர் முதலிய ஓவியங்கள் வரலாற்றை சிறப்பை உணர்த்துவன. ஓகே, திருவரங்கம், திருப்பதி, தில்லை, திருவாரூர், குடத்தை, மதுரை, காஞ்சி முதலிய பழைய இடங்களில் விசயநகர நாயக்க மன்னர்களின் ஓவியங்கள் காணப்படுகின்றன. ஸோ எங்க இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து கிபி 18ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர்கள் காலத்தில் ஓவியக்கலை நன்கு வளர்ச்சி பெற்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 7ஆம் இது, அடுத்து பார்த்தோம்னா 9ல் பார்த்தோம். இப்போ பார்க்கறது 18ஆம் நூற்றாண்டுல மராட்டியர்கள் அவங்க காலத்துல இதாச்சு, தஞ்சையை ஆண்டதும். ஸோ ஓலைகளிலும் கண்ணாடிகளிலும் தந்தங்களிலும் ஓவியங்கள் தீட்டப்பெற்றன தெரிஞ்சதுதான். ஸோ வண்ணங்களின் வனைப்புக்கேற்ற ரத்தினங்கள் பதிக்கப்பெற்றன. ஓகே, ஸோ வண்ணங்களின் வனப்புக்கேற்ற என்ன பதிக்கப்பட்டுன்னு கேட்கலாம், ரத்தனமா முத்தா என்னன்னு கேட்கலாம், ரத்தனம். ஓவியர்களின் கைவண்ணங்களை இன்றும் கோவில் கூரைகளில். ஓகே, அடுத்து 2000 ஆண்டுகளாக போற்றி பாதுகாக்கப்பட்டு வளர்த்து வரும் கலையாக ஓவியக்கலை உள்ளது. ஸோ தமிழர் ஓவிய மரபு காலம் பல கடந்தும் எதிர்கால தலைமுறையான உங்கள் கையிலும் தவழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பது நம்பலாம் தானே. அவ்வளவுதான், முடிஞ்சு. சங்க காலத்தில் ஓவியங்களை என்னென்ன அழைச்சாங்கன்னா, கண்ணோவியமா, கண்ணோவியம், சரி, கண்ணெழுத்து, அடுத்து தொல்காப்பியம் என்ன வணக்கம் பத்தி சொல்லுதா, நடுக்கல் வணக்கம் பத்தி. இடைநிடம் புரிவதற்கு ஏற்பட்ட படுபடுத்த சபைதான் வந்தோம்னா தட்சிண சித்திரமா, இது இல்லை, அது எழுதுனது சித்திர சபை. என்ன சபை, சித்திர சபை. ஆப்ஷன் பார்த்தா அடிச்சுலாம் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியுமா,
அடுத்து கரித்துண்டுகளால் வடிவம் என்ன சொல்லுவோம், புனையா ஓவியம். சித்திரகார புலி யாரு, முதலாம் மகேந்திரவர்ம பல்லவர். ஓகேங்களா, அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்து ஒரு துணைப்பாடம், கொடை குணம். கர்ண மகாராசாவின் கொடைத்திறனை பற்றி பல வாய்மொழி புராணம் மரபு கதைகளில் உள்ளன. ஸோ கர்ணன் தெரியலையா? ஸோ அத்தகைய கதைகளில் ஒன்றை இப்பொழுது உங்களுக்கு கூறப்போகிறேன் என்று பாட்டி கதையை கூற தொடங்கினார். நான் தான் உங்களோட பாட்டி. நான் உங்களுக்கு கதை சொல்ல போறேன். பாட்டியை சுற்றி உட்கார்ந்திருந்த குழந்தைகள் ஆர்வத்துடன் கதை கேட்க ஆயத்தமாயினர். கர்ண மகாராசாவின் கொடைத்திறன் பற்றி செய்திகள் புதிதாக நாளும் வந்து கொண்டே இருக்கின்றன. பார்க்கலாங்களா? கர்ண மகாராசாவின் புகழ் பரவிக்கொண்டே இருந்தது. கர்ண மகாராசா ஒரு சிற்றரசன்தான். அவனுக்கு அந்த நாட்டை கொடையாக கொடுத்தது துரியோதனன். ஒரு நாள் அமைச்சன் ஒருவன் துரியோதனனுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது, மகாபிரபுவே, நீங்கள் தான் இந்த நாட்டின் சக்கரவர்த்தி. தங்களிடம் எல்லா விதமான அதிகாரங்களும் செல்வமும் படையும் உள்ளன. தாங்கள் தானமாக கொடுத்த அங்கதேசம் என்ற சிறிய நாட்டை தான் கர்ணன் ஆளுகின்றான். கர்ணனும் உங்கள் ஆளுகைக்கு உட்பட்டவன் தான். ஆனால் இந்த நாட்டில் இப்போது உங்களுக்கு இல்லாத புகழ் கர்ணனுக்கு தான் இருக்கிறது. அது எப்படி நியாயமாகும் என்று குதர்க்கமாக வினவினான் அமைச்சன். துரியோதனின் அமைச்சன் கூறுவது முறையாகவே தோன்றியது. எனவே துரியோதனன் மந்திரியிடம், நானும் கர்ணன் மாதிரி புகழ் பெற நீதான் யோசனை கூற வேண்டும் என்று கூறினான். அதற்கு அமைச்சன், மகாபிரபுவே, நாளை முதல் தாங்களும் கர்ணனை போல் கொடை கொடுக்க தொடங்கிவிடுங்கள். உங்களுக்கு கொடை வள்ளல் என்ற புகழ் கிடைத்துவிடும் என்று கூறினான். துரியோதனன் அதற்கு சரி, அப்படியே செய்கிறேன் என்றான். உடனே அமைச்சன், மகாபிரபுவே, இப்படி ஒரு அருமையான யோசனை கூறி எனக்கு கொடையாக ஏதாவது கொடுக்க கூடாதா என்று கேட்கிறான். அதற்கு துரியோதனன், இப்படி யோசனை சொல்வதற்காகத்தான் உமக்கு மாதம் சம்பளம் கொடுக்கிறேனே, தனியா வேறு கேட்கிறீரே, முதலில் இடத்தை காலி பண்ணும் என்றார் துரியோதனன். அமைச்சன் அப்போதுதான் நினைத்தான், கொடை கொடுப்பதற்கு ஒரு மனம் வேண்டும். பிறவி குணம் இல்லாமல் கொடை கொடுக்கிற மனம் தானாக வராது என்று நினைத்து கொண்டான். மறுநாள் துரியோதன மகாராசாவும் கொடை கொடுப்பார் என்று அமைச்சன் அறிவித்தான். அந்த அறிவிப்பை கேள்விப்பட்ட கண்ணன் தள்ளாத முதியோர் போல் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு துரியோதனன் வந்தான். ஐயா, எனக்கு ஒரு பொருள் தானமாக வேண்டும் என்று கேட்டான். துரியோதனன், பெரியவரே, உமக்கு என்ன வேண்டும் என்று கேளும், தருகிறேன் என்றார். அதற்கு அந்த பெரியவர் வேடத்தில் வந்த கண்ணன், இன்னும் ஒரு மாதம் கழித்து இதே நாளில் வந்து நான் விரும்பும் பொருளை கேட்டு பெற்றுக்கொள்கிறேன் என்றார். துரியோதனன் அதுக்கு சரி, எப்போது வேண்டுமானாலும் என்ன பொருள் வேண்டுமானாலும் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று வாக்கு கொடுத்தான். துரியோதனின் வாக்கு பெற்றுக்கொண்டு சென்ற கண்ணன் அன்று மாலையே மலைக்கடவுள் அழைத்து நாளை முதல் ஒரு மாத காலத்திற்கு அடைமழை பெய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அன்று முதல் ஒரு மாத காலமாக துரியோதனின் நாடெங்கும் அடைமழை பெய்தது. கண்ணன் ஒரு மாத காலம் கழித்து முதியவர் போல் வேடமிட்டு துரியோதனனை காண வந்தார். துரியோதனன் அந்த முதியவரை பார்த்து, யார் நீ, மலையில் நனைந்து கொண்டு இந்த நேரத்தில் என்றான். நான் உங்களை முன்பே சந்தித்துள்ளேன். எனக்கு கொடையாக ஒரு பொருளை தர வேண்டும் என்று ஒரு மாதத்துக்கு முன்பு கேட்டிருந்தேன். தாங்களும் தருகிறேன் என்று வாக்கு கொடுத்துள்ளீர்கள், நிறைவேற்கிறதா என்று கேட்டார். துரியோதனுக்கு அப்போதுதான் அந்த நிகழ்வு நினைவு வந்தது. அமைச்சனும் உடன் இருந்தான். அவனும், ஆமாம் மகாராசா, தாங்கள் வாக்கு கொடுத்தீர்கள் என்று நினைவூட்டினான். அதற்கு என்ன, இப்போது என்ன வேண்டுமோ கேட்டு பெற்றுக்கொண்டு செல்லும் என்று மிகவும் அலட்சியமாக கூறினான். முதியோர் வேடத்தில் இருந்த கண்ணன், மகாபிரபுவே, கொடை வள்ளலே, எனக்கு இப்போதே ஒரு வண்டி நிறைய காய்ந்த விறகு வேண்டும். என் மகளின் திருமண நிகழ்ச்சிக்கு அடுப்பெரிக்க காய்ந்த விறகு தேவையாக இருக்கிறது என்றார். துரியோதனன் சினத்துடன் முதியோர் வேடத்தில் இருந்த கண்ணனை பார்த்து, உமக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? இங்கு ஒரு மாத காலமாக மழை பெய்து கொண்டே இருக்கிறது. இங்கு நாங்கள் அரண்மனை பயன்பாட்டிற்கே விறகு இல்லாமல் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நீர் வந்து காய்ந்த விறகு கேட்கிறதே, புன்பொருள் ஏதாவது தேவை என்றால் கேளும், தருகிறேன், விறகு மட்டும் கேட்காதே என்று கூறினான். முதியவர் தயங்கியபடியே, கொடைவள்ளலே, தாங்கள் எனக்கு கொடுத்த வாக்கு என்னாவது என்று கேட்டார். முதியவர் கூறியதை கேட்டு துரியோதனன் மீண்டும் சினத்துடன், வாக்காவது போக்காவது, இடத்தை காலி பண்ணும் என்றார். அமைச்சன், நம் நாட்டில் கண்ணன் என்று ஒரு வள்ளல் இருக்கிறான், அவனிடம் போய் கேள், தருவான் உமக்கு என்றான். அமைச்சன் சொன்னதை கேட்ட முதியவர், நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் கர்ண மகாராசாவை தான் பார்க்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு நேரே கர்ண மகாராசாவின் அரண்மனைக்கு சென்றார். முதியவர் வேடத்தில் இருந்த கண்ணன். முதியவர் ஒருவர் தன் முன் மலையில் நனைந்து கொண்டு வந்து நிற்பதை பார்த்த கர்ண மகாராசா முதலில் முதியவருக்கு உடுத்திக் கொள்ள மாற்று உடையும் தலையை துவட்டி கொள்ள துண்டும் கொடுக்க உத்தரவிட்டார். முதியவரும் அதன்படியே உலர்ந்த ஆடைகளை உடுத்தி கொண்டார். அவருக்கு குளிர்க்கு இதமாக பருகுவதற்கு சூடாக பாலும் கொடுக்கப்பட்டது. தன்னை இளைப்பாரி கொண்ட பெரியவர், ஐயா, கர்ண மகாராசாவே, நாளைக்கு காலையில் என் மகளுக்கு திருமணம் நடைபெற உள்ளது. அதற்கு சமையல் செய்ய ஒரு வண்டி நிறைய காய்ந்த விறகு வேண்டும். காய்ந்த விறகை கொடையாக கேட்கவே நான் இங்கு வந்துள்ளேன் என்றார். கர்ண மகாராசா தன் அரண்மனை பணியாளர்களை அழைத்து, நம் நாட்டு காட்டில் அரண்மனை ஒன்றுள்ளது. அது முழுவதும் பாழடைந்திருக்கிறது. அந்த அரண்மனையில் நிறைய தூண்களும் உத்திரங்களும் உள்ளன. அவை மழையில் நனையாமல் காய்ந்த நிலையில் உள்ளன. நீங்கள் ஒரு வண்டி நிறைய அவற்றை எடுத்து ஏற்றி அவை நனையாமல் இருக்க அவற்றின் மேல் ஓலைகளை கூரை போல வேய்ந்து பெரியவரின் ஊருக்கு அனுப்பி வையுங்கள் என்று ஆணையிட்டார்.
கண்ண மகாராசா சொன்னபடியே பணியாளர்களும் காட்டு அரண்மனையில் உள்ள தூண்களையும் முத்திரங்களையும் பெயர்த்து எடுத்து ஒரு வண்டியில் ஏற்றி அவை நனையாமல் இருக்க பனை ஓலையால் கூரையும் மேய்ந்து வண்டியை துரியோதனின் மாளிகை இருக்கும் தெருவழியை ஓட்டிச் சென்றார். பெரியவரே, காய்ந்த விறகு கிடைத்துவிட்டது போல் இருக்கே என்று அமைச்சன் கேட்க, முதிய வேடத்தில் இருந்த கண்ணன், ஆமாம், காய்ந்த விறகு கிடைத்து விட்டது. கொடைவள்ளல் கர்ண மகாராசா தான் கொடுத்தார் என்று உறக்க கூறினார். கொடைவள்ளல் என்ற சொல்லை பெரியவர் வேண்டுமென்றே அழுத்தி உச்சரித்து கூறினார். அமைச்சனுக்கு அப்போதுதான் கொடை கொடுக்க செல்வம் மட்டும் இருந்தால் போதாது, கொடை உள்ளமும் கூர்ந்த அறிவும் வேண்டும் என்று உண்மை புரிந்தது. சிரித்துக்கொண்டே நடந்தார் முதியவர் வேடத்தில் இருந்த கண்ணன். இப்போது புரிகிறதா குழந்தைகளே? கர்ண மகாராசியிடம் கொடைத்திறம் என்ன என்று கூறி கதையை முடித்தார் பாட்டி. என்ன பேரம் பேத்தீங்களா? புரிஞ்சுதுங்களா? ஓகே, நன்றி. கழனியூரனின் தாத்தா பாட்டி சொன்ன கதைகள் எனும் நூலில் இருந்து எடுத்தாளப்பட்டது. ஓகே, ஒரு இலக்கணம் பார்த்தோம்னா அணி இலக்கணம். ஓகே, அணி. ஓகே, அணி அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்கு. புலவர்கள் செய்யுளை அழகுபடுத்துவதற்காக அணி அப்படின்னு சொல்லிட்டு வழங்கினாங்க. அவ்வாறே அணிகள் இயல்பு நவிச்சி உயர்வு நவிச்சி அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அணி எப்படி பிரிக்கலாம்னா இயல்பு நவிச்சி அணி, உயர்வு நவிச்சி அணி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறோம். ஸோ இயல்பு நவிச்சி அணி அப்படின்னா ஒரு பொருளோட இயல்பை உள்ளது உள்ளவாறு சொல்றதுதான் இயல்பு நவிச்சி அணி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, தோயும் வெண்டயிர் மத்தொளி துள்ளவும் ஆய வெல்வலை வாய்விட்டற்றவும் தேயும் நுண்ணிடை சென்று வணங்கவும் ஆயமங்கையர் அங்கை வருந்துவார் அப்படின்றது. இதுல தயிர் கடையும் ஆயமங்கையரின் தன்மை உள்ளவரே அழகுபட சொல்வதை காணலாம். இது நார்மலா இருக்கிற மாதிரி ஒரு இயல்பா சொல்லிருக்காங்க. இதே உயர்வு நவிச்சேனி அப்படின்னா ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவதுதான் உயர்வு நவிச்சேனி. ஃபார் எக்ஸாம்பிள், உயரமான மலையை விண்ணை தொடும் மலை அப்படின்னு வர்ணிக்கிறது. உயரமான வைக்கோல் போரை வானை முட்டும் வைக்கோல் போர் அப்படின்னு சொல்லிட்டு உயர்த்தி சொல்றதுதான் உயர்வு நவிச்சேனி. இவ்வளவுதான், பெருசா ஒன்னும் இது சொல்லல. ஸோ இருக்கிற மாதிரி சொல்றது இயல்பு நவிச்சேனி. ஒன்னு மிகைப்படுத்தி சொல்றது பார்த்தோம்னா உயர்வு நவிச்சேனி. அவ்வளவுதான், இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தமிழ் மொழி இனிமையானது அப்படின்றது பார்த்தோன்னா இயல்பான ஒரு விஷயம் தான். வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுனா அது பார்த்தோன்னா உயர்வு நவிச்சேனி. தென்னை மரம் உயரமானது அதுன்றது இயல்பு நவிச்சேனி. ஓகேங்களா? ஓகே, நிறுத்தற் குறியீடுகள் எது எங்க வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது பயிற்சின்றதோட இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாவே கேட்கறாங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இந்த அரைப்புள்ளி ஸ்டேட்மெண்டா கேட்டிருந்தாங்க. அப்படி இந்த இதே அப்படி கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. சரி, எடுத்துக்காட்டோட சொல்லிங்கன்னா இது அப்படியே கொடுத்துட்டு இது இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன வரும், அரைப்புள்ளியா காற்புள்ளியா வினாக்குறி வருமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க மக்களே. ஸோ அதனால ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, பார்க்கலாங்களா? சரி, ஓகே. முற்றுப்புள்ளி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு தொடர் முற்று பெற்றதை குறிக்க முற்றுப்புள்ளி, அது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்து காற்புள்ளினா என்னது, கம்மாவா? ஸோ பல பொருட்களை தொடர்ந்து செல்லும் போது ஒவ்வொன்றின் பின்னும் காற்புள்ளி இட வேண்டும். அதாவது கடைசி சொல்லுக்கு பின் காற்புள்ளி தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, மா பலா வாழைன்னு இருக்கு. ஸோ இதுல மா பக்கத்துல வாழை பக்கத்துல போட்டா மட்டும் போதும், வாழை பக்கத்துலயும் போகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் இன்னும் நம்ம எழுத போறதில்ல, அதை தான் இங்க இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ காற்புள்ளினா எனக்கு தெரிஞ்சு. அரைப்புள்ளினா என்ன பார்க்கலாம். ஒரு எழுவாய் பல பயனிலைகளை அதாவது வினைமுற்றுகளை கொண்டு முடியும் பொழுது ஒவ்வொரு பயனிலைக்கு பின்னரும் அரைப்புள்ளியை இட வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், சிந்தனை செல்வன் நன்றாக படித்தான், முதல் மதிப்பெண் பெற்றான், பரிசு பெற்றான். ஓகேங்களா? ஓகே, இதுல பார்த்தோம்னா வினைமுற்று பார்த்தோம்னா பெற்றான், படித்தான், இதெல்லாம் பார்த்தோம்னா வினைமுற்றுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒவ்வொரு வினைமுற்று பக்கத்துலயும் ஒரு அரைப்புள்ளி போடணும். ஸோ கடைசிக்கு போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா கடைசி முடிஞ்சிச்சு, அப்போ முற்றுப்புள்ளி தான் போடணும். ஓகேங்களா? வினாக்குறினா நமக்கு நல்லா தெரியும், வினா தொடர் இறுதியில வினாக்குறி இட வேண்டும் அப்படின்ட்டு. உணர்ச்சி குறினா தெரியும். ஸோ இந்த மாதிரி உணர்ச்சியாக கூறும்போது உணர்ச்சி குறி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒற்றை மேற்கோள் குறி அப்படின்னா ஒரு எழுத்து அல்லது சொல் அல்லது சொற்றொடர் ஏனும் தனியே குறிக்கும் இடத்தில் ஒரு சொற்றொடரின் நூலின் பெயர் பழமொழி முதலிய வரும் இடத்திலும் ஒற்றை மேற்கோள் குறி இட வேண்டும். எழில் என்றால் அழகு என்பது பொருள். ஸோ பார்த்தோன்னா பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் மிகவும் சிறந்த படைப்பு அப்படின்னோம்னா, ஸோ என்னது இந்த பாஞ்சாலி சபதம் அப்படின்றது பார்த்தோம்னா ஒரு சொல்லு.
அப்படின்றது ஒரு தனியாக குறிக்கணும் அப்படின்றதுக்காக முக்கியமானது அப்படின்னு சொல்லி பண்ணும்போது பார்த்தோன்னா இந்த ஒற்றை மேற்கோள் போடுவோம். அது அடுத்து பார்த்தோம்னா சுத்தம் சோறுபோடுன்றது ஒரு பழமொழின்னும் போது ஸோ இந்த சுத்தம் சோறுபோடுன்றது ஒரு தனியாக வந்து குறிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒற்றை மேற்கோளி போடுவோம். அதே மாதிரி வண்ணமிடும் போதும் தடித்த எழுத்துக்கள் எழுதும் போதும் மடிக்கோடி இடும் போதும் இக்குறித்திட தேவையில்லை அப்படின்றாங்க. ஸோ எப்பப்போ இது வந்து ஸ்டேட்மெண்ட் கூட கேட்கலாம். வண்ணமிடும் போதும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வண்ணமிட்டாங்களா, இந்த மாதிரி வண்ணமிடும் போது நம்ம குறிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் தனியாக தெரியுது இல்லையா. அந்த மாதிரி தடித்தெழுது போல்ட் லெட்டர்ஸில் இப்போ எழுதுறோம், அப்படியே நல்லா போல்டாக எழுதுறோம் போது நம்ம தனியாகவே தெரியுது, அதுக்கு வந்து குறிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இப்போ நம்ம அண்டர்லைன் பண்ணிட்டாலும் அது நம்ம தனியாகவே தெரியும், அதுக்கும் குறிப்போட தேவையில்லை அப்படின்றாங்க. ஸோ 3 இது என்னது, வண்ணமிடுதல், தடித்த எழுத்து எழுதும் போதும் அடிக்கோடி இடும்போதும். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா இரட்டை மேற்கோள் பார்க்கலாம். ஒருவர் கூறியதை நேர்கூற்றாக கூறும்போது ஒரு தொடரை மேற்கோளாக கூறும்போதும் இரட்டை மேற்கோள் கூறியிட வேண்டும். 2 விஷயம், ஒன்று நேர்கூற்று, இன்னொன்று பார்த்தோன்னா ஒரு மேற்கோள் நேர்கூற்று. ஃபார் எக்ஸாம்பிள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றார் ஔவையார் அப்படின்னா இதுன்றது ஒரு மேற்கோள்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், முயற்சி திருவினையாக்கும் என்றார் திருவள்ளுவர். அதில் இந்த முயற்சி திருவினையாக்கும் மேலே ஒரு இரட்டை மேற்கோள் போடணும், அதுதான் வந்து மேற்கோள். இதே வந்து நேர்கூற்று, நான் இன்று மதுரை செல்வேன் என்று கனிமொழி கூறினாள் அப்படின்னு வருதுன்னா இதில் வந்து நான் இன்று மதுரை செல்வேன்றதை பார்த்தோன்னா நேர்கூற்றில் வர அந்த ஒரு டயலாக் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த டயலாக் மேலே வந்து ரெட்டைக்கு இது போடணும். ஸோ இதுதான் வந்து குறிகள். ஐ திங்க் இந்த பயிற்சி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் உன் பெயர் என்னன்னா என்ன வரும், உன் பெயர் என்ன கொஸ்டின் மார்க். இன்னே இமயமலையின் உயரன்னா இன்னே பக்கத்தில் ஒரு ஆச்சரியக்குறி, பக்கத்தில் ஒரு புள்ளி. அடுத்து இயல் இசை நாடகம் முத்தமிழாகனா இயல் பக்கத்தில் ஒரு கமா, இசை பக்கத்தில் கமா, நாடகம் பக்கத்தில் போராட்ட தேவையில்ல, கடைசி ஒரு புள்ளி. எழிலி என்னும் சொல் மேகம் என்னும் பொருள் தரும். ஸோ அப்போ இதில் எழிலி ஒற்றைக்குறி, என்னும் சொல் மேகம் அப்படின்னு ஒரு ஒற்றைக்குறி, பொருள் வரும் ஒரு முற்றுப்புள்ளி. ஓகே, உப்பிட்டவரை உள்ளம் நினை என்பது பழமொழி. அப்படி பழமொழி அப்படின்னா என்ன அர்த்தம், மேற்கோள் மாதிரியா. ஸோ அப்போ ரெட்டை இது அப்படி நினை அப்படின்னு போட்டுவிட்டோம்னா கடைசியில் ஒரு புள்ளி. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணால் 6-10 வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா. இங்கே ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, நம்பர் போடலாங்களா. 1க்கு என்ன கா, அடுத்து என்னது ஊ, பார்த்தீங்கன்னா 2 ஊ ஒரே மாதிரி இருக்கும், அப்படி இப்படி நான் வச்சுக்கலாம். அடுத்து ngா, அப்படி சா ரைட்டாக வரும், கா ngா சா மாதிரி வரும். அடுத்து பார்த்தா ரூ, சூ மாதிரி வரும், சூ இது சா மாதிரி வரும், இது சூ மாதிரி வரும். அடுத்து பார்த்தோம்னா ஏ ஆ, அடுத்து பார்த்தோம்னா கூ மாதிரி வரும். அடுத்து 1னா காவா கா, 0க்கு 0. ஓகேங்களா. அகரவரிசை பண்ணுங்க. ஓகே, இது ஒன்று நம்ம மட்டும்தான். ஃபர்ஸ்ட் என்ன வரும், மா, மண், மான், மம்மா, மீ எங்கே இருக்கு, மிளகு, மீன், மிம்மி, மூ, முன், மூடி, மும்மு, மே 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 எங்கே இருக்கு, மேடு, மோ, மொட்டு, மோர், மொம்மோ, மௌ. சரி, மையல் விட்டோம் பார்த்தீங்களா, ஏ மெம்மே மைக்கு அப்புறம் தான் மொம்மோ வரும். அடுத்து மௌ கடைசி 12. ஓகேங்களா. அவ்வளோதான் விஷயம். தயக்கமின்றி தமிழில் பேசுவோம். டாடி எனக்கு லெசன் புரியல. என்னது டாடினா அப்பா, எனக்கு இந்த பாடம் புரியலை. எந்த பாடம் புரியலை, புத்தகத்தை கொண்டு வா பார்க்கலாம். இந்தாங்க அப்பா. கன்சியூமர் அவேர்னஸா, நுகர்வோர் அவேர்னஸ்னா என்னன்னு சொல்லலாம், நுகர்வோர் விழிப்புணர்வு. ஆசிரியர் இந்த பாடம் நடத்தின அன்னைக்கு நான் விடுப்பு போட்டுட்டேன், நாளைக்கு இந்த லெசனா பாடம் தேர்வு வைக்கிறாங்க, அப்படியா, நான் சொல்லித்தரேன், நீ ஏதாவது பொருள் வாங்க கடைக்கு போறேன்னு வைத்துக்கொள். ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டுக்கு அம்மா உங்ககிட்ட பணம் கொடுத்து பிரெட்னா என்னது, ரொட்டி பாக்கெட்டா, ரொட்டி பாக்கெட்னா சரி ஓகே ரொட்டின்னு வச்சுக்கோ, ரொட்டி வாங்கி வர சொல்கிறாங்க, நீ எப்படி வாங்குவ, என்னடாடி இது ஷாப்பில் கடையில் ரொட்டி இருக்கான்னு கேட்பேன், அவங்க கொடுத்த உடனே எவ்வளவு ருப்பீஸா, எவ்வளவு விலைன்னு கேட்டு கொடுத்துட்டு வருவேன். வேற என்ன செய்வாய், வேற எதுவும் இல்லை. அப்போ பிரெட்டு கையில் வாங்கின உடனே என்ன செய்வேன், வீட்டுக்கு வந்துடுவேன்.
அது இது தப்பு. இட்ஸ் ராங்னா இது தப்பு. முதல்ல அந்த பிரெட்டு பேக்கெட்னா என்னன்னு பார்த்தலாம். பிரெட் பேக்கெட்னா பிரெட் பொட்டலம், சாரி, ரொட்டி பொட்டலம் ரொட்டி பொட்டலம் சரியான எடை இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து அந்த பொட்டலத்தில் மேனுஃபேக்சரிங் டேட்னா என்னன்னு சொல்லலாம். தயாரித்த தேதி, அதே மாதிரி எக்ஸ்பைரினா முடிவுற்ற தேதியா, அதே மாதிரி எம்ஆர்பி ரேட்டு. ஸோ அது என்ன எம்ஆர்பி ரேட்னா என்னன்னு பார்க்கலாம் இருங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் டேட்னா தயாரிக்கப்பட்ட தேதி, எக்ஸ்பைரி டேட்னா காலாவதி டேட். ஸோ எம்ஆர்பி ரேட். ஸோ எம்ஆர்பி ரேட்னா இதையும் தயாரிப்பு விலை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கணும். இது எல்லாம் ஏன் பார்க்கணும், பார்க்கலன்னா என்ன தவறு ஆகும். சில மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க ரேட் பார்த்தோம்னா தயாரிப்பு நிறுவனம் எடை குறைவாக கூட பேக் பண்ணியிருப்பாங்களா. பேக்னா என்னது, பொட்டலம் பண்ணியிருப்பாங்க. அந்த ரொட்டியோட காலாவதி தேதி முடிஞ்சிருக்கலாம். அதே மாதிரி எம்ஆர்பி தயாரிக்கப்பட்ட ஆரம்ப விலை வருமா, ஆரம்ப விலை விட அதிகமாக பணம் கொடுத்து நம்ம வாங்கிருக்கலாம். அதனால இதெல்லாம் பார்த்தோன்னா கேர்ஃபுல்லானா கவனிப்படும். கவனமாக பார்த்து வாங்கணும். ஓகேங்களா. ஸோ என்னன்னு ஒரு டைம் அது பார்த்துலாங்களா. அப்பா, எனக்கு இந்த பாடம் புரியலை, எனக்கு சொல்லி கொடுங்க. எந்த பாடம் புரியலை? புத்தகம் கொண்டு வா பார்க்கலாம். இந்தாங்க அப்பா. நுகர்வோர் விழிப்புணர்வா. ஆசிரியர் இந்த பாடம் நடத்தின அன்னைக்கு நான் விடுப்பு போட்டுட்டேன். நாளைக்கு இந்த பாடம் தேர்வு வைக்கிறாங்க. அப்படியா, நான் சொல்லித்தரேன். நீ ஏதாவது பொருள் வாங்க கடைக்கு போறேன்னு வச்சுக்கோ. எடுத்துக்காட்டாக அம்மா உன்கிட்ட பணம் கொடுத்து ரொட்டி பொட்டலம் வாங்கி வர சொல்றாங்க. நீ எப்படி வாங்குவ? என்னப்பா இது, கடையில ரொட்டி இருக்கான்னு கேட்பேன். அவங்க கொடுத்தவுடன் எவ்வளவு விலைன்னு கேட்டு கொடுத்துட்டு வருவேன். வேற என்ன செய்வாய்? வேற எதுவும் இல்லை. ரொட்டி பாக்கெட்டு கையில வாங்கின உடனே என்ன செய்வேன்? வீட்டுக்கு வந்துடுவேன். அது தப்பு. இது தப்பு. முதல்ல அந்த ரொட்டி பொட்டலம் சரியான எடை இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து அந்த பொட்டலத்துல தயாரிக்கப்பட்ட தேதி, காலாவதியான தேதி, ஆரம்ப விலை எல்லாமே போட்டிருக்கான்னு பார்க்கணும். தயாரிக்கப்பட்ட விலை எப்படிலாம் எடுத்துக்கோங்க. ஸோ இதையெல்லாம் ஏன் பார்க்கணும்? பார்க்கலைன்னா என்ன தப்பு ஆகும்? சில தயாரிப்பு நிறுவனம் எடை குறைவாக கூட பொட்டலம் பண்ணியிருப்பாங்க. இந்த ரொட்டி காலாவதி டேட் முடிஞ்சிருக்கலாம். அதே மாதிரி அதோட தயாரிப்பு விலை பார்த்தோம்னா அதோட அதிகமான பணம் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். அதனால இதெல்லாம் கவனமாக பார்த்து வாங்கணும். இவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகே. அடுத்து பாருங்க. யாழும் நட்பு கொள்வதற்கு முன் நட்பாராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு ஆகிய திருக்குறள் அதிகாரங்களை கற்று நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா கூடி பிரியல் அப்படின்றது ஆண்ட்ரோஸ் வாக்கு அப்படின்றது சும்மா ஜஸ்ட் படிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே. அரும்பு கையெழுத்திதழ் மாதிரி ஓகே எழுதியிருக்காங்க போல இருக்கு. ஒரு இது மாதிரி கதராடை நெய்து மூவண்ணம் கலந்து முக்கரத்து உணர்த்தி நற்சக்கரம் பொறித்து நானிலம் போற்றும் மணிக்கொடியே பழிச்சிடுவதில் பாகுபாடில்லை பாமரனின் சட்டையில் ஒளிர்வாய் பாராளுமன்றத்தில் பறந்திடுவாய் பாக்களால் உன்னை தொழுதிடுவோம் பாரதம் முழுவதும் வழங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணந்தினி 7ஆம் வகுப்புல எழுதியிருக்காங்களாம். பார்த்துக்கோங்க. காந்தி தாத்தாவை பத்தி ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்க. சும்மா அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ ஐ திங்க் இந்த ஒலிப்பு பயிற்சி இது தனியாகவே புது நியூ புக்கில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்பவே முக்கியமானது, கேட்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதான். 7th ஓல்டு புக் கடைசியாக இறுதியாக ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம முடிச்சிட்டோம்.
அடுத்து பார்த்தோம்னா எயித்து நியூ புக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க, எதையுமே அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஓகேங்களா?